நோற்று சுவர்க்கம் புகுகின்ற மனாய் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற மனாய் மாற்றமும் தாரோ வாசல் திறவாதார் மாற்றமும் தாரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடைய அருங்கலமே ஆற்ற அனந்தலுடைய அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரும் பாவாய் தேற்றமாய் வந்து திரவேலோரும் நோற்றுச் சுவர்க்கம் புகியன்னவம் மனாய் மாற்றம் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பரிதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் புண்ணியனால் பண்டொரு நாள் போற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரனும் தோற்றும் உனக்கே பெருந்து எழுதான் தந்தானும் ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். ரொம்ப அற்புதமான பாசுரம். இதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பாட்டில் இந்த கீழ்பாட்டில் எழுப்பின பொண்ணு வந்துட்டா, இந்த பாட்டில் எழுப்புவாளை போய் எழுப்புறா. இந்த பெண் எப்படிப்பட்டவள் கேட்டா, பெண்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் பக்கல் படும் பாட்டை ஸ்ரீ கிருஷ்ணன் இவள் சிரத்தில் படும்படிக்கு ஈடான வீருடையாள் ஒருத்தி எழுப்புகிறார்கள். எல்லா பெண்களையும் கிருஷ்ணன் வயிற்றுச்சில் ஊட்டினான் இல்லையா, இங்க வா அங்க வான்னு கடைசியில் வராது போடுறது. அந்த மாதிரி எல்லா பெண்களையும் கஷ்டப்படுற கிருஷ்ணன் கடைசியில் இவகிட்ட ஆட்டு முடிக்கிறான். ஏன் சில ஒரு மாமனார் ஒரு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அந்த மாப்பிள்ளை அவருக்கு ஒரே பொண்ணு. அந்த மாப்பிள்ளைய ரொம்ப அபூர்வமாக நிறைய செய்தி கொடுத்தார். அவன் சாப்பிடுனா சாப்பிட மாட்டான். இங்கே வந்தால் வந்து ரொம்ப அங்கே போனால் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு பெரிய உறவு உத்தரம் கிடையாது. இங்கே மாமனார்கிட்ட வந்தால் பிகு பண்ணுறது, அது சாப்பிட மாட்டேன், சாதனால எது கொடுத்தாலும் வச்சுட்டு கொடுத்து அவள் பிரீத்தியா சேஷம். அவரும் பார்த்தா நீ என்ன எனக்கு பொண்ணு பிறந்தாலும் உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்து எனக்கு நீ மாப்பிள்ளையா வந்தாலும் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்து நீ அவஸ்தப்படத்தை பார்க்கணும். இது ஷாப்புமா வரமா எப்படின்னா வச்சுக்கலாம் இல்லையா. அதில் உங்க சீக்கிரம் குழந்தை பிறக்கணும், மாப்பிள்ளை வரணும் அப்படின்னா பேரன் பேத்திலாம் அடுத்து சௌக்கியமாக பாருங்க. ஒரு அர்த்தம் நீர் என்ன வயிற்று சொல்லி விட்டீங்களாப்ல அந்த மாப்பிள்ளை உங்க வயசு அப்படியே ஆச்சு. அப்படியே ஆகல. கடைசியில் ஒரு பிள்ளையும் ஒரு பொண்ணை கூட பரவல. அந்த மாதிரியாக இந்த பெண்கள் கிருஷ்ணன் பக்கல்ல படும் பாட்டை ஸ்ரீ கிருஷ்ணன் இவள் சிரத்தில் படும் முடியும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அசலாரெல்லாம் வித்வான்களை ஒத்துழைப்பு வாயை திறக்க விட்டா பண்ணுவாங்க. இதே வார்த்தையை ஆத்துக்காரி சொல்லி இவ்வளவு வாயை அடிக்கிறோம். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது வாய் மூட்டுங்க ஒரே ஒரு திந்து சதசில் யாரு இருந்தாலும் சரி வாயை திறக்காது. உனக்கு ஒன்றும் தெரியாது எல்லையும் வாயை திறக்க விட்டா பண்றவன். எல்லா வித்வான்களும் இவர்கிட்டே படும் பாட்டை
இவர் தம் தேவியார் பக்கல்லே படுகிறார். அந்த மாதிரி இங்க அப்படி எழுதுறாரு. அது கிருஷ்ணன் திருமாளிகை, அசல் திருமாளிகை, இது பக்கத்து திருமாளிகை. சில ஆண்கள் என்ன ஆத்துக்குள்ளாலே வழி வச்சிருப்பா, கல்யாணம் கார்த்திகை வந்து அங்கே அந்த வழியா சாப்பிட சாய்க்கலாம். அந்த மாதிரி அங்க பக்கத்துல ஆத்துக்குள்ளேயே வழி இருக்கு. இடைச்சுவரை தள்ளி போட்டு ஒரு போகியாக, அதில் என்ன கிருஷ்ணநாத்துல இங்க வரலாம், இங்க வரலாம், அங்க போகலாம். அதில் ஒரு போகியாக தண்ணீர் சுரும்பற்று ஒரு படுக்கையிலே அவனும் தாருமாக எப்பொழுதும் அனுபவிப்பாள் ஒரு தீ எழுப்புகிறார்கள். அப்போ கிருஷ்ணன் எப்போ ஒரு சமயம் வருவான் அந்த பொண்ணுகிட்ட. இப்போ எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணன், ஏன்னா பக்கத்தாவே இது வாசலாக வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எப்போ பார்த்தா, ஏன்னா நாட்டுத்துறாய் இப்படி நம்ம கிருஷ்ணன் வந்துட்டு போயிருக்கான்னு வாசனைலாம் அங்கே இருக்கு, திருத்துறாய் வாசலாம். அது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இங்கே எழுப்புறார். உங்களுக்கு தான் நிறைய சாஸ்திரங்கள் கேட்டு வழக்கமா இருக்குமே சொல்றேன். உள்ள இருக்க வெளியில் இருக்கா எப்படின்னா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான், பரமாத்மா உபாசனம் பண்ணும்ன்றா இவ. அவள் ஏஷேவானந்த யாதி தளிகை பண்றவா ஒருத்தர். சாதம் சாப்பிட்ற சமயத்தை ஒருத்தர் சுவாமி எழுந்தார். முதல் தீர்த்தம் இருக்கு, ஒரு சொம்பு தீர்த்தம் கூட தூக்கி தரல. நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனை காத்தால எப்படி வரு வாங்கிட்டு வரதும், ஒருத்தர் அம்புதிரி வாங்கிட்டு வரதும், ஒருத்தர் கரும்பு வாங்கிட்டு வரதும், இப்படிலாம் அவசரப்பட்டுருக்கா. இன்னொருத்தர் அந்த சமயத்துக்கு வந்த ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னாடி ஸ்தல சுத்தியா பண்ணுன்னு சொல்லுவார். ஸ்தல சுத்திலாம் பண்ணி வச்சு ஒரு இடம் அதிகப்படியாவே பண்ணி வச்சா, எனக்கு தான் பண்ணிச்சுன்னு உட்காந்துட்டு. அந்த மாதிரி அவள் எல்லாரும் பரமாத்மாவை கல்யாணம் கொடுத்து அனுசந்தானம் பண்ணலாமே இருந்தா வெளியில் இருக்குவா. அவன் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குறாருன்னு இருக்கா. பரீட்சை எழுதிருக்காரு ஒருத்தர், பாஸ் பண்ணிட்டார் ஒருத்தர். அந்த மாதிரியாக இருக்குவாள் ஒருத்தர் எழுப்புறா. நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் நீ நாங்களா கிருஷ்ணனை பிரிந்த போதே பிடித்து நாம் குளிப்பது நோற்பதுமாக நிற்க இவள் 19ஆம் பாஷையா இருப்பதே. நாங்களாம் காத்தால் எழுந்து யமுனிக்கு போனோம், அது போனோம், காக்கா கத்துது, குருவி கத்து, ஓராமா போய் எழுப்பிட்டு இருக்கோம். நீ என்னடா ஆத்துக்குள்ளே இருந்து பெருமாள் அனுபவிக்கிறே, என்ன பாக்கியம் இருக்கு பார்த்தியா உனக்கு. அதில் நீ தான் எங்களோட கூட வரணும்னு தான் அவளை கூப்பிடுற. அவளுடைய ரட்சகத்தை, அது காரணம் அவள் சொல்ற, அவன் ரட்சகன் என்பதை புரிஞ்சிருந்தாலும் நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய சேஷத்துவத்தை நினைச்சாலும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரணாதி அப்புறம் இது சேத்தனுக்கிட்ட சரணாதி பண்ணிட்டோம். அவன் சர்வரட்சகனாக இருந்தால் அவனே காப்பாற்றுவான். நாம் இதுக்காக பிரயத்தனம் பண்ணோம். சரணாதி ஆனாவிட்டு விஷயத்தை அப்போ ஞாபகப்படுத்தணும். நாம் சேஷபூத்தனாக இருந்தால் அத்தியந்தம் பரதந்திரன். நாம் என்ன செய்ய முடியும்? குழந்தை அழலாம் பாலுக்காக, பால் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவள் தானே. அழாமல் இருந்தால் அது கூட தரமாட்டான். அழுதாச்சுன்னா பால் கொடுப்பேன். அந்த மாதிரி நாம் பெருமாள்கிட்ட நம்முடைய ஆர்த்தியை காட்டலாம். பலன் கொடுக்க வேண்டிய அவன் தானே. அதில் நாம் பிரயத்தனப்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்றதாக இவள் இருக்க. அப்படிப்பட்டவள் எழுப்புறா. பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவள். நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய். சுவர்க்கம் சுவர்க்கம்னா என்னன்னு கேட்டார். இந்த இந்திரன் இருக்க சொர்க்கம் இல்லை, சாட்சாத் வைகுண்டலம். கீதையில் கூட இப்போ நேரத்தில் நிரதிய சொர்க்கத்வாரம் அபாவிரதம் சொன்னார். அந்த மாதிரியான சொர்க்கம்ன்றது இங்கே மோட்சத்தை சொல், அதுதான் சொர்க்கம். அப்படிப்பட்ட நோற்று நாங்களாம் நோர்க்கும், நீ சுவர்க்கம் புகிறாய். அப்படிப்பட்ட அம்மனை நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் அது ரட்சகையா இருக்கிறவள். எங்களுக்கெல்லாம் நீ சுவாமினியாக இருக்கிறவள். நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றம் தாராரோ வாசல் திறவாதார். நீ வாசலை தான் திறக்கலையே, வாயதான் திறக்கலையே, வாசலையா திறக்கக்கூடாதா அப்படின்றதா இவா நோற்று. இப்போ என்னாச்சு, காக்கா கத்து, குருவி கத்து, பக்ஷி கத்து, கீச்சிங்க அதெல்லாம் போயிடுது. ஏன்னா 5 நிமிடம் 4 அடித்தோல் எல்லாம் அது இறந்து போயிடுது. வர வர போது அப்படின்னாரு என்னாரு, வெவ்வேறு அடையாளங்கள் சொல்லி எடுப்புறா. இப்போ நோற்று சுவர்க்கம் இவ அடையாளமே சொல்ல இந்த பாசத்தில். நோற்று சுவர்க்கம் புகின்ற மனாய் மாற்றம் தாராரோ வாசல் திறவாதார். நீ ஒன்றை காட்ட வேண்டாம், வார்த்தையை கொடுக்கூடாதா? உன் வார்த்தையை கேட்டே நான் ரொம்ப ஆனந்தத்தை அனுபவிப்பேனே. ஹனுமன் சீத்தையா அசோகரத்தை காண்றான். திடீர்னு போய் எழுதுல குதிச்சா ஏதோ வந்து கொடுத்துன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். வாய் மூண்டே இருந்தா அவள் பிராணம் உச்சிருக்கு போட்டுக்கிற சமயம் இவள் தான் சீத்தையா இருக்கும் அப்படின்னு பார்த்து கண்ணில் தாரதா ஜலம் 5 நிமிடம் போச்சுன்னா பிராணம் போடும். அவளை தடுக்கணும். எப்படி தடுக்கிறது? கீழே குதிச்சா அவளுக்கு அதிர்ச்சி வந்துடும். என்ன பண்ணுன்னு பார்த்தா, ஏவம் போவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹியாக வியாஜஹாரஹ. அந்த உச்சிருக்கு போட்டு பிராணத்தியாகத்துக்காக உத்யுக்தியா இருக்காள், பிராணத்தியாகத்துக்காக ஈடுபட்டிருக்காள். டக்குன்னு அவள் ஒரு க்ஷணம் நின்று சுத்துமுத்தும் பார்க்க முடியாது. என்ன பண்ணான்னு பார்த்தா, மதுரமான வாக்கியத்தை சொன்னான். சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹியாக வியாஜஹாரஹ. அந்த சேத்திக்கு பரமானந்தத்தை கொடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபி. பார்த்து சொல்லாமல் தான் ஆபத்து, திடீர்னு கீழே குதிச்சாலும் ஆபத்து. என்ன பண்ணுன்னு பார்த்து, விபீஷண விதேயம் ஹி லங்கேஸ்வர்யமிதம் கிருதம் ததாஸ்வசி விஸ்வஸ்தா ஸ்வகிரே பரிவர்த்தசே. இங்கே
அதான் ராவண வசம் ஆயிடுத்து. விபீஷன் உங்ககிட்ட இது அசோகவனத்துலேருந்து முதல் ஸ்லோகம். அதுக்கப்புறம் அங்கே வரைச்சு அங்கேயும் இந்த மாதிரி ஸ்லோகம் வருது. ராவண வசம் ஆயிடுத்து, அவள் ராமனுக்கு என்ன ஆச்சுன்னு சிந்தை பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் பெருமாள் ஹனுமான் சொல்ற, அயஞ்சாபியேதி சம்பிருஷ்டா தொத்தர்சன சமுத்சுகா ஏவ முக்த சமுத்பத்திய சீதா சசிர்வானனா பரர்ஷேனா விருத்தாசா வியாஜஹாரன கிஞ்சன. இது அசோகவனத்தில் இல்லை, அதாவது முதல்ல உச்சிரு போட்ட சமயம் இல்லை, ராவண சம்ஹாரம் ஆன பிறகு அப்பப்போ என்ன ஆச்சுன்னு அவள் கேட்டுட்டு இருக்கா. அந்த திருச்சட்டையே அவள் சமாச்சாரம் சொல்லிட்டு இருக்கா. ராவண சம்ஹாரம் ஆயிடுத்துன்னு சமாச்சாரத்தை முதல் போய் சொல்றான் இங்கேருந்து விபீஷணன். இவன் இந்த ஹனுமான் அங்கேருந்து போறேன்னு ரொம்ப அற்புதமான வார்த்தை சொன்னான். விபீஷண விதேயம், அதாவது உங்க ஆத்துக்கார் ஜெயிச்சுட்டான்னு சொல்ல, லங்கையானது விபீஷனுக்கு வசமாயிடுது. ஏன் இந்த எல்லை 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 பகுதி நமக்கு வசமாயிடுதுன்னு சொன்னாலே போறோம், இன்னொருத்தன் தோத்து போட்டான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி விபீஷண விதேயம் லங்கேஸ்வரம் இதங்கிருதம், விபீஷனுக்கு வசமாச்சா நமக்கு என்னாச்சுன்னு கேட்கிற சுபாவம் இல்லை அவளுக்கு. விபீஷன் சொன்னா நமக்கு தானே இல்லை. ஏன் அந்த மாதிரி விபீஷண வசம். இப்ப நம்ம பம்பாய் மடத்தில் பெருமாள் நன்னா நடக்கிறது தான் நம்ம மடம், நம்ம பெருமாள். அங்கே பம்பாய் ஆச்சு நமக்கு என்னாச்சுன்னு சொன்னா அப்போ சம்மந்தம் இல்லாதுன்னு அந்த மாதிரி சொல்லுவான் இல்லையா. அந்த மாதிரியாக விபீஷண விதேயம் லங்கேஸ்வர விதங்கிருதம். இந்த பம்பாயில் ஹைதராபாத்ல ஆச்சரியமான மடம், 2 இடத்துல நிர்வாகம் ரொம்ப நன்னா பண்ற. ஏன் ஐஷங்கர்கள்கிட்ட ரொம்ப பிரதிபலனாளாக இருந்தது. பெருமாளுக்கு கைங்கரி மட்டத்தை நாங்கள் பணம் சேர்க்கணும்னு அவள் சொல்லச்சே பார்த்தா ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஸ்தாபனங்கள் நிறைய மடங்கள் அங்கே இருக்கும். பெரிய நன்றா இருக்க மடம், அங்கேயும் பெரிய விசாலமான மடம். இது ரொம்ப பெருசு. அதுவும் ஒரு வீட்டில் ஒரு 3/4 திட்டம் 6 திட்டம் இருந்துட்டு இருக்கு. நிர்வாகம் ரொம்ப நன்னா பண்ணுறா. இங்கேயும் நிர்வாகம் அவர் ராஜன் பிரசிடென்ட்டு, இங்கே சாரியார் தினப்படி பக்கத்தில் இருந்துட்டு அதை என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. தினமே சொல்லணும், என்னைக்கோ சந்தர்ப்பம் வரைச்சு நான் சொல்கிறேன். ரொம்ப ஒரு காரியம் சொல்லிச்சு பயந்துட்டு பிரீத்தியோட, அவர் இங்கே இருக்காரோ இல்லையோ தெரியாது எனக்கு, அவர் இருக்காரு தான் நான் சொல்லலை, என்னுடைய கடமைக்காக சொல்கிறேன். ஒரு காரியத்தையும் பிரீத்தியோடு செய்கிறார், அழகிற தொழுத்து ஓப்பாருமே செய்கிறார், பயந்துன்னு செய்கிறார். இவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி அற்புதமாக நிர்வாகம் பண்ணுறார். அந்த மாதிரியா பெருமாளுக்கு வேண்டி வாழ்க்கை ஐஸ்வர்யம் வந்தால் நம்ம சேர்ந்தது தானது. விபீஷண விதேயம்பி லங்கேஸ்வர விதம் சொன்னேன். பிரஹர்ஷேனா வருத்தாசா, ராமன் ஜெயிச்சுதான் ராவணன் மாட்டான்னு சமாச்சாரம் சொல்லவே இல்லைங்க. விபீஷண விதேயம்பி லங்கேஸ்வரி மிதம் கருத்தம். ஏன்னா ராவணன் வீட்டில் உட்காந்துருக்குமேன்னு அவளுக்கு வருத்தம் எதுவும் இல்லை. ராவணன் வீட்டில் ராமன் வீடு தான் இது, விபீஷணன் சொந்தமான வீடு நமக்கு தானே. அத்தது ஆஸ்வசி பத்ரந்தே ஸ்வகிரே பரிவர்த்தசே. ஏன் முன்பின் தெரியாது, புதுசாக ஒரு ஆத்துக்கு போனால் ரொம்ப மூர்ச்சியாக போடும்போது இருந்து ஒரு ஆத்துல உட்காண்டா, ஐயோ அசலாராமச்சே இங்கே தூங்கி போட்டா எதுவும் சொல்லும் பயந்து. அங்கேருந்து ஒருத்தன் உங்கள் பிள்ளை தான் இங்கே தான் கூடியிருக்கான், உங்கள் பிள்ளையா இருந்தால் இதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படியா அப்படி நிச்சயத்தையாக கொஞ்சம் தூங்குவா இல்லையா. அந்த மாதிரி தது ஆஸ்வசி பத்ரந்தே. ஆமாம் அசலார் வீட்டில் இருக்கிறதா முள்ளு மேல் இருக்கா அப்படின்னு நினைக்காதே. விபீஷனுடைய ராஜ்யம் இது. அதனால விபீஷண விதேயம்பி லங்கேஸ்வரி மிதம் கிருதம் ததா ஆஸ்வசி பத்ரன் விஸ்வஸ்தா ஸ்வகிரே பரிவர்த்தசே. அயஞ்சாபியாதி, எங்கள் ஆத்துக்காரர் என்னாச்சுன்னார், அயஞ்சாபியாதி சம்பிருஷ்டா தொத்தரிசன சமுசதோ. ராமன் வந்துட்டே இருக்கான் அவன் அப்படின்னா சொல்லணும் தூதன். ஏன் அவர் வராரோ வரலையோ சந்தேகம், என்ன அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னா நீ வந்து இருக்கா வந்தேன்னு சொல்லணும். அப்படி அயஞ்சாபியேதி சம்பிருஷ்டா தொத்தரிசன சமுத்சுகா ஏவ முக்தா சமுத்பத்திய சீதா சசி நிபானன பிரஹர்ஷேன அவர் உத்தாசாம் வியாஜஹார்ன கிஞ்சன. அப்படியான கள்ள மலங்க ஜலம் வரும்படியா பார்த்தாலே தவிர வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லலை. ஏன் வார்த்தை சொல்லலன்னு கேட்டா எனக்கு சந்தோஷம் அதிகமாக வச்சு வார்த்தை சொல்ல முடியல மேலே சொல்ல. அந்த மாதிரி அந்த ஹனுமன் வார்த்தையை கேட்டு சீத்தை சந்தோஷப்பட்டாலும் இல்லையோ, அந்த மாதிரி நீ வார்த்தை சொன்னா நாங்கள் சந்தோஷப்பட மாட்டோமா? வாயை அடிச்சா கதவு கூட அடிக்கணும். மாற்றம் தாராரோ வாசலில் திரவாதர். ஆச்சரியமான வியாக்கியானம், 7 விதமான அர்த்தம் சொல்றாருங்க. வாசலை செம்மினார், வாயையும் செம்ம வேணும், செம்முதல் அடைக்கிறது. வாயை அடிச்சா வார்த்தை வாசல் கூட அடைக்கணும். வாயை செம்மினால், வாசலை செம்மினால் வாயும் செம்ம வேண்டுமா? கதவு தான் திறக்கல, வாயை தரக்கூடாது. நான் சொல்றேன் வாயை திறக்கலன்னா கதவையா தரக்கூடாதுன்னு சொன்னேன். கதவு தான் இப்படி சொல்லுங்க, கதவு சாத்திருக்கோ இல்லையோ, கதவால வீட்டை மூடி இருக்க, கதவு மூடினாலும் வாயை கூட மூடணும், வாயை திறக்கப்படாதோ. இன்னொரு அர்த்தம், கண்ணை பட்டினி கொண்டார் போலே காதையும் பட்டினி கொள்ள வேண்டுமோ. நீ கதவை திறந்துன்னு வந்தியானா கண்கள்லாம் உங்களை பார்த்து சந்தோஷப்படுமோ இல்லையா? கதவை திறக்கல, எங்களால் உள்ள வர முடியல, உன்னை பார்க்க முடியல, கண்களாம் பட்டி கிடக்கு. கண்ணை பட்டினி போட்டா காது கூடவா பட்டினி போடணும்? அம்மா அதை வந்துட்டேன்னு வாரிசுனா காதாவது குளிருமோ இல்லையோ? கண்ணை தான் குளிராது பண்ணிட்டேன், காதையுமா பட்டினி போடணும். கண்களை பட்டினி கொண்டார் போலே காதுகளையும் பட்டினி கொள்ள வேண்டுமோ. அர்த்தம் புரியுதோ இல்லையா? கதவு திறந்துருந்தா கண் பார்த்து ஆனந்தப்படும். இல்லை அங்கேருந்து சொன்னேன் அந்த வந்துட்டேன் என்னன்னு சொன்னேன், காதுக்கு சந்தோஷம், அது காதையும் கூட பட்டினி போட வேண்டும். அப்படிது போகத்தை தடுத்தால் சத்தையும் அழிக்க வேண்டுமோ. நீ வந்தியான உன்னை தொட்டு பார்த்து உன்னை அனுபவிச்சு ஒரு பாகவத்தோட சம்ஸ்லேஷம் பண்ணி அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சு நான் பெரிய போகத்தை பெறுவேன். போகத்தை தான் கொடுக்கல, என்னுடைய வாழ்க்கையை நீ போக்கணுமா? அதோ வந்துட்டேன்னு சொன்னா சரி அனுகிரகம் இருக்குன்னு நினைச்சு உயிர் பழைப்போம். எனக்கு
நான் போகத்தை அனுபவிக்க வேண்டாம், உயிரோடு இருந்தா போறோம். அதுக்கு உன்னுடைய வார்த்தையாவது ஒன்று வரக்கூடாது. போகத்தை தடுத்தால் சத்தையும் அழிக்க வேண்டுமோ, ஐஸ்வர்யம் மிக்கால் பந்துக்கள் ஆர்த்தி கண்டு ஏன் என்னலாகாதோ. உனக்கு செல்வச்செருக்கு, கிருஷ்ணன் பக்கத்தாத்து இருக்கான், வந்துட்டு போயிருக்கான். ஐஸ்வர்யம் அதிகமா இருந்தா பந்துக்களுடைய கஷ்டத்தை நீ புரிஞ்சு கொள்ள கூடாதானே? இப்படியா இருக்கணும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், கண்ணன் அங்க உள்ள இருக்கான். உன் உடம்பை கிருஷ்ணனுக்கு கொடுத்தால் உன் வார்த்தை எங்களுக்கு தரலாகாதோ. உடம்ப கிருஷ்ணனுக்கு கொடுத்தா வார்த்தை எங்களுக்கு கொடுக்க கூடாதா? இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், ஆறாவது, உன்னுடைய கிருஷ்ணனை தாராவிட்டால் எங்களுடைய உன்னை தரலாகாதா. நீ கிருஷ்ணனுக்கு சொந்தம், கிருஷ்ணன் உனக்கு சொந்தம். கிருஷ்ணன் எப்போதும் உனக்கே உரிமையை நீ அனுபவிச்சது. கிருஷ்ணன் உன்னை விட்டு எங்கெல்லாம் வரமாட்டான். அந்த கிருஷ்ணன் உனக்கு சொந்தம். உனக்கு சொந்தமான கிருஷ்ணன் நீ எப்படியா நீ அனுபவிச்சது. எங்களுக்கு சொந்தம் நீ. எங்களுக்கு சொந்தமா இருக்கு ஒன்ன நீ எனக்கு கொடுக்க கூடாதா? ஏன் அதனால பெருமாளுக்கு வேண்டிய இந்த பொண்ணு, அதில் பெருமாள் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான, அதில் அவனுடைய சொத்து அவன். உன்னுடைய சொத்தான கிருஷ்ணன் தர வேண்டாம், எங்களுடைய சொத்தா இருக்க முடியாத ஒன்ன நீ எங்களுக்கு தரல முடியும். அவன் தம் பையனை காணுமேன்ட்டு ஒரு பிள்ளை ஓடிட்டு இருக்கான். அவ அப்பா என்ன பண்றாரு, ஏண்டா உன் பையனை காணல நீ ஓடி போடுறியே, உன்னை காணாமல் போனா எனக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையோ. உன் பையனை தேடி கண்டுபிடிச்சு உன் பையனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாப்புல, உன் பையன் உனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாப்புல, எனக்கு நீ என் பிள்ளையா நீ எனக்கு தரிசனம் கொடுக்க கூடாதான்னு சொல்றாப்புல. அப்படி ஒருத்தர் கனெக்ஷன். அப்படி மாற்றம் தாராரோ, நீ வார்த்தை சொன்னேன்னா அவளும் வந்துடுவான். ஏன்னா உன் வார்த்தையை என் வார்த்தையில என்ன அவ்வளவு மகிமை இருக்குன்னு கேட்டா, நீ எந்த கிருஷ்ணன் அனுபவிச்சனோ அந்த கிருஷ்ணனை உங்ககிட்ட வர காரணம் தெரியுமா, உன்னுடைய பேச்சுடைய இனிமையில மயங்கி கிடக்கிறான். அப்படிப்பட்ட அந்த வார்த்தை எங்களுக்கு கொடுக்க கூடாதா? மதுராலாப்பா கிமாக மம பாமினின்னு அவள் லங்கையிலேருந்து அந்த ஹனுமனை பார்த்து என் அப்படியே என்ன சொன்னா, அதாவது அவள் வார்த்தை ரொம்ப அழகா இருக்குமே. சீதாதேவி என்ன சொன்னா மதுராலாப்பா மமாக கிமாக மம பாமினின்னு இந்த வார்த்தையில் தான் அவள் ஈடுபட்டா. அப்படிப்பட்ட வார்த்தை எங்களுக்கு ஆசுவா நீங்கள் எப்படின்னு கேட்ட. அப்படி மாற்றம் தாராரோ வாசல் திருவாதார். அதுக்கு அவ சொன்னா, இப்படி கண்ணனை அனுபவிச்சிருந்தீங்க, அந்த கண்ணனை கொடுக்காம போனா கூட நீ எங்க ஒன்னையா கொடுக்க, இப்படிலாம் பழிக்கிறதே கண்ணன் நீங்க இல்லையேன்னா. நீங்கள் இப்படி பழிக்கும்படிக்கு அவன் இங்கு உண்டோ என்ன? அது சொன்னா, கோவில் சார்ந்தே உன்னால் ஒழிக்க போகோமும் ஒரு கால் அணைந்து விட்டால் போராதோ. கண்ணன் இப்ப இருக்கணுமா, ஒரு 6 மணிக்கு என்ன வந்துட்டு போயிடலாம். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுடைய அது கோவில்னா ஸ்ரீரங்கத்து தான் பேர். அந்த கோவில் சார்ந்த ஒரு தடவை மாரில் பூச்சுட்டா அப்புறம் 9 குளிக்க அது போகாது. 9 நாள் தீர்த்தாமன்னா கூட அந்த வாசனை போகாது. ஒரு நாள் கிருஷ்ணன் வந்து அணைஞ்சுட்டான்னா அந்த அந்த ஆச்சரியமான திருத்துறாய் வாசனை அது 10 நாளா இருக்கும். அந்த திருத்துறாய் வாசனை இருக்கிறதுனால அவன் வந்துட்டு போயிருந்தா ஸ்பஷ்டமா தெரியுது. இப்படி அந்த பொன் கிருஷ்ணன் அனுபவிச்சிருக்கிறதுனாலே தங்களை அனுராதரிக்கிறான்னு கூப்பிடுறாள். நோற்றுச்சுவர்க்கும் புகின்ற அம்மனாய் மாற்றம் தாராரோ வாசல் தருவாதார் நாற்றத்துறாய் முடி நாராயணன். கதவை போது பிடிச்சி பிடிச்சி நீங்க வந்துட்டுங்க. முதல் நாள் சாயங்காலம் நான் ராத்திரி படுத்து போச்சு, கதவை போட்டேன். கார்த்தால வரலான்னு பார்த்தா நீங்க இருக்குங்க. கிருஷ்ணன் எப்படி பெருமாள் எப்படி ஒருவர்னார்? நாராயணன் அந்தர்பஷ்யதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று சர்வ பதார்த்தங்கள் உள்ள இருக்கிறதுனால அவனுக்கு கதவை திறக்கணும் நிர்பந்தம் இல்லை. அப்படின்னா சர்வ வியாப்தன்னு காட்டுதான் நாராயண சப்தத்தை போட்ட. இருக்கிறதுக்குள்ள நாராயண சப்தம் தான் உசந்தது அந்த திருநாமத்துக்குள்ள. பெருமாளுக்கு எத்தனையோ திருநாமம் இருக்கு. அது வியாபகமான திருநாமம்னு 3, வியாபக நாமா 3, விஷ்ணு வாசுதேவ நாராயண சப்தங்கள். இது எல்லா இடத்துலையும் பெருமாள் எங்கும் நிறைஞ்சிருக்கான்னு அர்த்தத்தை காட்டு. விஷ்ணுனா விஷ்ணு வியாப்து, எங்கும் நிறைந்தவன் அர்த்தம் விஷ்ணு என்ற சப்தத்து. வாசுதேவ வாசு சர்வத்திர அயம் வசதி, சர்வம் அஸ்மின் வசதி. இவன் எல்லா வஸ்துக்களையும் இருக்கான், எல்லா வஸ்துக்களும் இவங்கிட்ட இருக்கு. அதனால எல்லா வஸ்துக்களும் இவங்கிட்ட இருக்கு. இவன் எல்லா வஸ்துக்களும் இருக்குதான் வியாப்தி ஏற்படுது. அதுவும் புரியுது, அது பகவானுடைய வியாப்தியை சொல்லும். அப்புறம் நாராயணம் சேதனா சேத்தனங்கள நாராக அயனம் எஸ் சேதனா சேத்தனங்கள்லாம் இவனுக்கு இருப்பிடமா இருக்கு. அதாவது இவனுக்கு வியாபியங்களா இருக்குன்னா எல்லா பதார்த்தமும் சூழ்ந்திருக்கான். இந்த 3 திருநாமங்கள் வியாபக திருநாமம், வியாபகமான நாமாக்கள். இதுக்குள்ள எது வசந்ததுன்னு கேட்டா நாராயண சப்தம் தான். 3த்துக்கும் பகவான் எங்கும் நிறைஞ்சிருக்கான் என்றதுதான் அர்த்தம். அந்த 3த்துக்குள்ள எதுதான் ரொம்ப வசந்ததுன்னு கேட்டா நாராயண சப்தம். அது சுவாமி அழகான ஒரு யுக்தி சொல்றார். இந்த விஷ்ணு வாசுதேவ சப்தங்களை காட்டிலும் நாராயண சப்தம் தான் ரொம்ப வசந்தது. இந்த விஷ்ணு காயத்ரி சொல்லுங்க. விஷ்ணு காயத்ரி உண்டோ இல்லையா? நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். அது முதல்ல எந்த பேர் சொல்றாரு? வாசுதேவாய வித்மஹே தன்னோ நாராயண பிரச்சோதயம் சொல்லக்கூடாதுன்னா
நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமி தன்னோ விஷ்ணு பிரஜோ. முதல்ல நாராயண சப்தம் எடுத்துட்டு அப்புறம் வாசுதேவ சப்தம் அப்புறம் விஷ்ணு சப்தம் போட்டார். அதில் 3 வியாபகம் மட்டும் நாராயணத்து தான் ஒரு மோசம். அப்படிப்பட்ட நாராயண் இங்கே வந்து கதவு திறக்கிறதுக்காக அவன் யோகிதான் அவன் உள்ளே வந்திருக்கான். அதனால் பெருமாள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணணும்னார், நாற்றத்துழாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூட்டத்து. அதாவது அந்த எழுப்பியும் அவள் வரல. அதை சொல்ற அவள், கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானும். அங்க கீழ்பாசத்துல ஊமையும் அன்றிச்சோடோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலும் இங்க வந்து கும்பகர்ணன் தோத்து போய் உனக்கு தூக்கத்தை கொடுத்துட்டானோ, இப்படி தூங்குறையே எழுந்து வருத்தின. கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. ஏற்கனவே நிறைய பணம் சொத்து இருக்கு, அதுல பந்துக்குடி சொத்தும் வந்து சேர்ந்துட்டு அவளுக்கு வாரிசு இல்லை, கோட்டிக்கணக்கான பணம் இருந்தது, அதையும் அவளுக்கு எழுதி வச்சுட்டு விட்டா. ஏற்கனவே பணம், அவளுடைய பணம் வந்தா என்னாச்சு, பெரும் பணம். ஏற்கனவே நீ தூங்குறவள், கும்பகர்ணன் தன் சொத்தெல்லாம் அவனுக்கு எழுதி வச்சு விட்டா. தான் அவன் சொத்து என்ன, தூக்கம். அந்த தூக்கத்தை முழுக்க அவனுக்கு ஏற்றுவிடா. அதாவது தூங்கத்துல போட்டி போட்டா 2 பேரும். கடைசி ஜெயிச்சவன் என்ன பண்ணா, தோத்தவன் ஜெயிச்சு வந்து தன்னுடைய சொத்தெல்லாம் கொடுத்து விடுறாப்புல. கும்பகர்ணன் இந்த காம்படிஷன்ல தோத்து போய், சரி எங்கிட்ட தூக்கம் முழுக்க அவளை கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்படி கொடுத்தாதான் இவ்வளோ எழுப்பினால் நீ எழுந்திருக்காமத்துக்கு பொருந்தும். அப்படி கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பிரீத்தினால கொடுக்க சொத்து இல்லை, தோத்து போய் காம்படிஷன்ல தோத்து போய் கொடுத்துருக்கான். தோத்து போன ரிஷ்வாசி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறா பாருங்க. ஒன்னும் இல்லைன்னா என்ன பண்றது, சரி தூக்கத்தை விட்டு. அந்த மாதிரி பெருந்துயில் தான் தந்தானோ அது சொல்லிச்சே. இது இப்போ கும்பகர்ணனை பற்றி சொன்னா, அந்த கும்பகர்ணன் இன்னைக்கும் இருந்திருக்கலாம். அனாவசியமா போய் பெருமாள் வாயில அவனா விழுந்தான். அந்த கும்பகர்ண பிரஸ்தாவம் வந்த உடனே இவன் மாண்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெருமாள் வைபவத்தை காட்டுறாய். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணம். இன்னைக்கு கும்பகர்ணன் இல்லையா, என்னைக்கோ ஒரு நாள் இருந்திருக்கானு இல்லையோ. அவன் கடைசியில் இருந்து என்ன பண்ணா, தானா யமன் போய் விழுந்தான். யமன் இவங்கிட்ட வந்து யமன் எடுக்கும் போது கூற்றத்தின் வாய் விழுந்த, அது புராண கதையில ராமாயணத்துல. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே. தான் செத்து போற காலத்தில் ஒரு தூக்கத்தை கொடுத்துருக்கான். அவன் எப்படி செத்தானா, யமன் வாயில விழுந்தான். யார் அவன் யமன் வாயில வீழ்த்தினான், புண்ணியனால் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும். ஒருத்தன் திடீர்னு அக்காலத்தில் போயிட்டான். யாரா எப்படிடா போட்டானா, டாக்டரை கொண்டுட்டார் சார் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அதுவே ஒருத்தர் அக்காலத்தில் போயிட்டார், எப்படிடா ஒண்ணா, சாதம் சாப்பிட்டு செத்து விட்டான் சார். சாதம் சாப்பிடுறது சாரத்துக்கா வாழறதுக்கா, சாதம் சாப்பிட்டு செத்து விட்டான்னா அவசரம் சாப்பிட்டுக்கான் புறகேறி போச்சு, அப்படியே எடுத்து கொடுத்து போறாங்க. அந்த மாதிரி இந்த அன்னம் முர்த்தியும் தோம் ஜீவாத்மாகும். ஒரு அளவுக்கு உட்பட்ட அன்னம் ஜீவன் ஹேத்துவாகும், அளவுக்கு மீறி போச்சுன்னா அதே மரண ஹேத்துவாயிரு. இது ஆச்சரியம் வருது, சாதம் சாப்பிட்டு செத்து விட்டான் அப்படின்னா உயிர் வாழ்த்துக்காக ஏற்பட்ட சாதம் இவனுக்கு மரண ஹேத்துவாச்சுன்னு ஆச்சரியம் இல்லையோ. இந்த கும்பகர்ணன் செத்தது எப்படின்னா, புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும். புண்ணியன்னா ராமோ விக்கிரவான் தர்மா, லோகத்தெல்லாம் காப்பாற்றுவத ராமனாலே செத்தான் இவன் அப்படின்னா. ராமன் சாக சொல்ல, அந்த ராமன் அவன்கிட்ட அபச்சாரப்பட்டு அவன்கிட்ட சரணாதி பண்ணிக்காமல் அவன் தான் காப்பாத்துன்னு சொல்லச்சு கூட அவன் உபேட்சை பண்ணிட்டு போய் விழுந்தான். அந்த ராமன் எப்படி விழுந்தான், நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனா பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும். அந்த ராமன் இருக்கானே, அந்த விபீஷன் காலில் வந்து விழுந்தா கூட காப்பாத்திருப்பான். சாதாரண ஒரு ஸ்திரீ, ஞானம் கிடையாது, மந்திரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட நம்மால் நான் போய் கேட்டா கூட இந்த ட்ரீட்மெண்ட் பணம் கிடையாது, அழகு கிடையாது, யோக்கியத்தை கிடையாது. அப்படி சாதாரண மனுஷியா போனா கூட அந்த டாக்டர் வைத்தியம் பண்றான்னு சொன்னா டாக்டருடைய பெருமையை காட்டுறதுல சௌலபியத்தை. அதில் பெருமாள் கிட்ட போனா யாரு போனாலும் சரி பெருமாள் அனுகிரகம் முடியாது. நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால். அப்படிப்பட்ட லோகத்தெல்லாம் காப்பாற்றுறதுக்காக வந்தவன். நம்மால் ரொம்ப ஹீன ஜாதி, ஸ்திரீ ஜாதி சொன்னாலும் யாராவது கோச்சி போறாம முடியும். மாமி பார்த்த வியபாஸ்தித்து ஏபி ஸ்யுப்பாபியோ நயா ஸ்திரியோ வைஷ்யா சதா சூத்ரா தேபியாந்தி பராங்கதிம் அப்படின்னு கீதையிலே கண்ணனை பாப்பயோன்னு சொல்லிருக்கார். அப்படி இருக்குச்சே, அந்த மாதிரி மகா பாப்பிலான்னு சொல்லப்பட்ட நாம் போய் ஸ்தோத்திரம் பண்ணா கூட பெருமாள் நம்மால் போற்ற பரிசுரம் ஒண்ணு பல்லாண்டு பாடினாலே அவருக்கு நமக்கு எல்லா க்ஷேமத்தையும் கொடுத்துருவான். அப்படிப்பட்ட புண்ணியன், அப்படிப்பட்ட புண்ணியனால் பண்டொரு நாள் போற்றன்னு வாய் விழுந்து. அதாவது இந்த பரமாத்மா விபீஷணா இந்த கும்பகர்ணனை கொல்லணும் ஆசைப்படவே இல்லை, அவனையும் சேர்த்து தான் காப்பாற்றணும் ஆசைப்பட்டான். அப்படி புண்ணியனான பரமாத்மா இருக்குச்சே
அவன் வாயில இவனா விழுந்தான். அந்த கடைசியில் அந்த பெருமாள் கையிலே அவன் மரணத்தை அடைஞ்சான். அந்த பெருமாளே அவனை யமன் வாயில போட்டு அனுப்பிச்சுட்டார். ஆனா மனசே இல்லை அவன். இந்த கம்பராமாயணத்துல ரொம்ப அத்யுதமான விஷயம். அங்கேருந்து கும்பகர்ணன் யுத்தத்துக்கு வரான். யுத்தத்துக்கு வந்த உடனே விபீஷண ஆழ்வானை பார்த்து கேட்கிற, இவன் யார்றான்ட்டு. என் தமையன், எனக்கு சாட்சாத் தமையன், இவருக்கு தமையன் ராவணன். ஏன்னா அவன் முகத்தை பார்த்தா, சில பேர் முகத்தை பார்த்தாலே ரொம்ப சாதுன்னு தெரியும், சில பேர் முகத்தை பார்த்தா தீசத்தனம் சுட்டும், சில பேர் பார்த்தா ரொம்ப சாது, அடிச்சா கூட அது தெரியாது, முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அவள் பேச்சை பார்க்க பழம் இருப்பது. அந்த விபீஷண ஆழ்வான் இந்த கும்பகர்ணனுடைய முகத்தை பார்த்தான் ராமன். ரொம்ப நல்லவனாக இருக்கும் போல் இருக்கே, இவனை போய் அடிக்கணுமாடா அப்படின்னு கேட்டான். இல்லை ரொம்ப நல்லவன் தான், சீத்தையை கொண்டு ராமன்கிட்ட கொடுத்துரு தான் தேவையில்லைன்னு இவர் எங்கள் பெரிய அண்ணாவுக்கு உபதேசம் பண்ணார். ஜனஸ்தானத்தில் சீத்தையை கொண்டு வந்து தப்பு, அப்போ என்னை கலக்கவே இல்லை, இப்போ கடைசியில் ஆபத்து வரைச்சு எனக்கு கேட்டையா, இருந்தாலும் நீ வளர்த்ததுனால உனக்காகவே பிராணம் விடுறேன்னு சொல்லி வந்திருக்கார். அதில் சீத்தை அபாரம் பண்ணதில் அவருக்கு திருப்தியே இல்லைன்னு அந்த விஷயம்லாம் சொன்னான். அப்படியானா அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், நீ போய் அழைச்சின்னு வா, நான் அவனை அபயப்பிரதானம் பண்ணி காப்பாற்றுறேன், நீ அவன் 2 பேரும் தான் எங்கிட்டே இருக்கட்டுமே. நான் அப்படி பெருமாள் அந்த கும்பகர்ணன் அவ்வளோ கிருபையினால் என்ன பண்ண, விபீஷணாவோட தூது அனுப்பிக்கிறேன். தூது அனுப்பிக்கிற போது இங்கேருந்து விபீஷணன் ராமனுடைய நியமன பிரகாரம் விபீஷணன் அந்த கும்பகர்ணன் கிட்ட போகிறான். கும்பகர்ணன் அப்போ சொல்கிறான் விபீஷணாழ்வானை பார்த்து, கம்பன் ரொம்ப அத்புதமாக சொல்கிறான். இவன் கும்பகர்ணன் என்ன நினச்சுட்டான், தன்னை பார்த்த உடனே அண்ணா பாசத்தினால ராமனை விட்டு தங்கிட்ட வந்துட்டான்னு நினச்சுட்டாங்க. ஏண்டாப்பா விபீஷணா எங்கிட்ட வர, எங்கிட்ட பாசத்தினால வந்துட்டியடா, நம்ம கோட்டில் நீ ஒத்தனாவது பெருமாள் திருவிழா சரணாகதி பண்ணி க்ஷேமோடு இருப்பேன்னு நினச்சேன்டா, அந்த அமிர்தத்தை சாப்பிட்றான், அந்த அமிர்தத்தை விட்டு எங்கேயாவது விஷத்தை சாப்பிட்டு வருவாடா, போடா போடா பெருமாள் திருடே போடா. அவையே நீ பெற்றவாறு அமரரும் பெறுதலாற்றான். உவைய லோகத்தில் உள்ள சிறப்பும் நான் கேட்டேன், அறிவு மிக்காய் காலந்தாய் கிளைக்கின்றேன் பால் நகையிலே வந்ததன் நீ அமுதுண்பார் நெஞ்சுண்பாரோ அப்படின்னு விபீஷணனை பார்த்து கும்பகர்ணன், அவைய நீ பெற்றவாறு அப்பா நீ சரணாகதி பண்ணு, உனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கேடா. இது நித்திய சூழல் கூட வானுள் அமர்ந்தவர்க்கும் வருந்த வரும் நிலை சுவாமி சாய்க்கிறோம் இல்லையா, நித்திய சூழல் கூட இந்த பிரபன்னாவுடைய நிலைமை வராது, அவ்வளோ வசந்த நிலைமை வாழ். வானுள் அமர்ந்தவர்க்கும் வருந்த வருவின் நிலைகள் தானுள்ள ஓக்கும் தாரம் இங்கே உள்ளதேன்னு சாய்க்கிறோம் இல்லையா. அதில் வைகுண்டத்தில் நித்திய சூழலுக்கு இருக்கிற மகிமை காட்டில் மகிமை நமக்கு பிரபன்னாளுக்கு இந்த ஊரில் காத்துண்டு. அது சொல்றாரு, அரிய அவையனி பெற்றவாறு அமர்ன நித்திய சூழல் அமரரும் பெறுதலாற்றான் உவைய லோகத்தில் உள்ள சிறப்பும் நான் கேட்டு வந்தேன். இந்த பிரபன்ன அக்ரேசராளுக்கு இந்த லோகத்தை ரங்கபர்த்து சரண கமல சேவாம் சாஸ்வதியும் அபியுபேஷியது சரணாதி பண்ணி பெருமாள் திருவிட இவன் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, ரிசர்வ் பண்ணாச்சு. ஆனா அவனுக்கு மகிமை தெரியுமா, சபவதி பௌமான்யா ஸ்ரீமதோ ரங்கபர்த்து. இந்த காலத்துல இந்த ஊர்ல சரணாதி மோட்சம் போற வரைக்கும் இந்த உலகத்துல அவனுக்கு பெரிய கௌரவம் ஏற்படும் சுவாமி. சரண கமல சேவாம் சாஸ்வதியும் சரண கமல சேவாம் அபியுபேஷன். அங்க மோட்சத்துக்கு போனா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்ச சர்வவிதமான கைங்களுக்கு இங்கேயே ரிசர்வ் பண்ணியாச்சு. லோகத்தில் உள்ள சிறப்பும் அந்த நித்திய சூழலுக்கு கிடைக்காத இந்த லோகத்தை ஒரு சிறப்பை உனக்கு கிடைச்சது நான் கேட்டு வந்தேன் உள்ளம். நீ ஒத்தனாவது நம்ம சம்பிரதாயத்தில் போய் நீ பெருமாட்டை சரணாதி பண்ண ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கவிஞரின் அறிவு மிக்காய் விபீஷணோ மகாபிராஜ்யான்னு சொன்னார் பாருங்கோ வால்மீகி. கவிஞரின் அறிவு மிக்க லோகத்தில் எத்தனை வித்வான் கூட அவளுக்கான சிறந்த அறிவு படித்தவனே. காலன் வாய்க்கலைக்கு என்றே என்பால் எதுக்காடா எங்கிட்ட வந்து ஆச்சு யமன் கடவாய்ப்பல் நான் ஆடிட்டு இருக்கேன். இவனா யமன் வாயில் போய் விடுறான், கூற்றத்தின் வாய் விழுந்த இவனா போய் விடுறான். கூற்றத்தின் வாய் வீழ்த்தியன்னு பதம் போடல, கூற்றத்தின் வாய் விழுந்தான் இவனா போய் விடுறான். அது காலன் வாய் கலைக்கின்றே என்பால் யமனுடைய வாயில கலவாழ்கிறாட்டு நான் சந்தோஷம் பண்றேன். அங்க எங்கிட்ட எதுக்காடா வந்த, நவை இலை வந்ததன் நீ அமுதுண்பார் நெஞ்சுண்பாரோ, அமிர்தம் சாப்பிட்றோம் விஷம் சாப்பிட்றதுக்கு வருவாளா அப்படின்னு சொல்றான். அங்கேருந்து சொல்லச்ச நீ சரணாதி பண்ணிடாப்பா, நீயும் வாரப்பா சரணாதி பண்ணிக்கலாம், உன்னையும் காப்பாற்ற சொல்றேன்னா. அதுக்கு அவன் சொன்னா எல்லாருமே சரணாதி பண்ணிக்க முடியுமாடா, அவா தள்ளெடுத்து சுகிருத்தம் பண்ணாலும் சுகிருத்த சதாரோக பும்சம் சுகிருத்த பரிபாகேன மகாத்தான்னு சொல்லியிருக்கு. ரொம்ப சுகிருத்தம் பண்ண அது கிடைக்கும். நீ அந்த சுகிருத்தம் பண்ணியிருக்க, பால்யத்துலேருந்தே உனக்கு இந்த சரணாதி பண்ணணும் அது பண்ணணும் உனக்கு அந்த ஆசை, அது அப்படியே உனக்கு கிடைச்சி. நாங்களாம் சாதாரண மனுஷனாக பிறந்திருக்கோம், எங்கள் அண்ணாவுக்கா பிராணனை விடுறதால எனக்கு தர்மம். ஆனால் ஒரு தர்மத்தை ஒத்துன்னு அனுஷ்டிக்க முடியாதுடா. ஏன்னா நீ நான் நமக்கு பெரிய அண்ணா இருக்கார, அவள் எல்லாரும் பால்யத்தில் தபஸ் பண்ணுவோம் பிரம்மாவை நோக்கி. பிரம்மா நமக்கெல்லாம் வரம் கொடுக்க வந்தாரு. பெரிய அண்ணா என்ன கேட்டார், லங்காதிபத்தியம் வந்து. நான் என்ன பண்ணேன், நிர்நித்தனாக எனக்கு தூக்கமே இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னு. கடைசியில் அவனுக்கு லங்கா ராஜ்யம் கிடைச்சிது. நான் என் வாய் கோலையில் போய் நிர்நிறுத்தம் கேட்க போச்சே, எப்பவுமே நித்ராளுத்தும் வந்து கொடுத்து அது என் தலைவர். அப்போ பிரம்மா உனக்கு கேட்டால் உனக்கு என்ன பண்ணட்டும், நீ ஏதாவது ஒரு ராஜ்யத்தை பிடிச்சி அந்த ராஜ்யம் வேணும்னு கேட்கலாமோ இல்லையா. அப்போ நீ கேட்கல. நான் அன்றைக்கே சொன்னேன்,
கேட்டேன், எனக்கு தர்மத்திலேயே புத்தி போகணும்னு கேட்டேன். அது எங்களுக்கு கேள்வி தோணித்தா? பெரிய அண்ணாவுக்கும் கேள்வி தோணல, எனக்கும் கேள்வி தோணல. அதனால் உன்னுடைய பிரகிருதி பால்யத்திலிருந்து சில குழந்தைகள் கிரிக்கெட்டு சின்ன வயசுலேயே சின்ன குழந்தையாச்சு ஒரு கம்பை வச்சுட்டு ஒரு கல்லை வச்சுட்டு கிரிக்கெட் ஆடுறது பழகிறது. சின்ன வயசுலேயே சிலாத்து குழந்தைகள் ஒரு சின்ன மரப்பாச்சி பொம்மை வச்சுட்டு இந்த தேப்பர் மாடுறா. நான் ஸ்ரீரங்கத்தில் பசங்கள்லாம் என்ன பண்ணலாம், ஒரு ரங்கநாதன் மாதிரி ஒரு சின்ன பொம்மையை வச்சுட்டு ரங்கநாதன் வேலை பண்ணுறேன்னு சொல்லி அங்கே ஒரு தெருவில் ஒரு சின்ன ஒரு மேல் துணியால் ஒரு கொட்டாய் போட்டு அது பெருமாளுக்கு அங்கே மண்டபப்படி கண்டுவிடும். அதில் வந்து சின்ன சின்ன கூடாங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு ஒரு கொட்டாய் சின்ன சுண்டல் அம்சம் பண்ணுறேன்ட்டு அதுக்கு அம்சம் பண்ணும். இது தரையை கட்டிக்கும், ஒரு மணி அடிக்கும். அங்கே சுண்டல் எது பண்ண வேண்டியது, அந்த பருக்கங்கள் தான் இருக்கும் கூடாங்கள். இப்படி பாஷிகா ஒரு சமயம் போனால் அந்த பெருமாளுக்கு அந்த சுண்டல் அம்சம் பண்ணுறது இல்லை கல்லை, உடனே பாஷிகாருக்கு அவ்வளோப்பாடு, அதெல்லாம் அவ்வளோப்பாடு எம்பெருமானார் அப்படின்னு சொல்லித்தான் விளையாட்டுக்கு. இவர் பிக்ஷிகாப்பு நாயந்தேன்னு சொல்லி விழுந்து சேவிச்சாராம். அங்கே பார்த்தா பொம்மை கூட இல்லை, தரையில் ரங்கநாதன் பொம்மையாட்டம் ஒரு கோடு போட்டு அதுக்கு சுண்டல் அபிஷேகம் பண்ணி இப்படி பண்ணி அந்த மெய்ப்பாட்டு அங்கே கோவிலே கூப்பிடாச்சு விழுந்து விழுந்து சேவிச்சாருன்னு கதை சொல்கிறாங்க. அந்த மாதிரி விளையாட்டு சில பேர். அதனால் பால்யத்தை பிடிச்ச மலரின் மேல் இருந்த வள்ளல் வழுவிலா வரத்தினால் நீ உலைவிலா தர்மம் பூண்டாய் உலக உள்ளதனையும் உள்ளாய் தலைவின் நீ உலகுக்கெல்லாம் உனக்கு அது தக்கதேயாம் புலையொரு மரணமேதில் எனக்கு இது புகழதேயாம். அதில் உன் காரியத்தை நான் செய்ய முடியாது, என் காரியத்தை நீ செய்ய முடியாது. நீ பெருமாள் சரணாதி மட்டும் சௌக்கியமாக இருக்கு, நான் வரல, எனக்கு அண்ணாவுக்கா பிராணப்பட்டு தான் எனக்கு அப்படின்னு சொல்லி இப்படி சரணாதி பண்ணுறது வானு கூட்டா கூட அவன் பாப்பம் அந்த மாதிரி வரவிட்டா பண்ணு. அப்புறம் கடைசியில் பெருமாள் சாச்சார் கோய் சிறச்சடையன் கற்றை கொந்தள கோல கொண்டல் நோய் தினில் துளக்கி ஐய நின் எதிர் முனோனி எய் சிற துணித்து வீழ்தல் இரு சென்று இணைய சொன்னேன். அங்கேருந்து பெருமாள் போய் உள்ள உட்காந்துருக்கார். நான் கும்பகர்ணன் வந்துட்டான், அவன் வரமாட்டேன், சார் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அந்த ஜட்டாபாரத்தை அப்படி ஆட்டினானோ. ரசம் இல்லைன்னு தலையாட்டுவாள் சில, சரி அவன் இல்லையா, சரி சரி ரசம் இல்லை அப்படின்றால ஒன்று இதில் உன் தமையனை கொல்லவாண்டேன்னு பார்த்தேன். விதி யார் வெல்கிற்பார், அவன் தள்ள எழுத்து யாரால் மாற்ற முடியும், விதி யார் தீர்கிற்பார். சரி செய்து இனி வேறுண்டோ, இனிமேல் அவன் வசம் பண்ணுறது தவிர வேறு காரியமே இல்லை, வேறு யுக்திகளே. சரி அவன் தள்ளெடுத்து பிறகு அழிட்டு போட்டு அப்புறம் பெருமாள் பானத்தை போட்டு அடிச்சார். சரணாத்தி பண்ணா வாழலாமோ இல்லையா? அப்படிப்பட்ட புண்ணியன் வந்துருக்குச்சே, லோகத்திலாம் காப்பாற்ற சர்வேஷன் வந்துருக்குச்சே, இவனையும் காப்பாற்றுன்னு சொல்லிச்சே. ஜனங்களாம் தீர்த்தம் சாப்பிடணும்னு வெட்டின ஏரில் தானா தலையை சுருகிண்டு சேரில் விழுந்து சாப்பிட சொல்லுது. ஏரி வெட்டினவன் இவனை கொண்டுட்டான்னு சொல்லுவாள் யாராவது? சார் சார் அந்த ஏரி வெட்டின மகா பாப்பி இவனை கொண்டுட்டான், ஏரி வெட்டினவன் கொள்றதுக்காக ஏரி விட்டுருக்கான், ஜனங்களாம் தீர்த்தம் சாப்பிடணும். அதில் இவனா தள்ள கல்லை கட்டு கழுத்தில் கல்லை கட்டு போய் விழுந்தான்னா அது இவன் தப்பா அவன் தப்பா? அந்த மாதிரி பெருமாள் பேர் தப்பே இல்லை, வேற வழி இல்லை, பெருமாள் அடிக்க வேண்டியதா போச்சு. அந்த மாதிரியா நம்மால் போற்ற பறைசரம், அது பார்த்து சுவாரஸ்யம். பெருமாள் கிட்ட பெரிய பணக்காரர்கள் தான் போனாங்க, ஏழு போகக்கூடாது நிர்பந்தம் இல்லை, யார் போனாலும் பெருமாள் சர்வத்தையும் கொடுப்பார். நம்மால் போற்ற பறைசரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானும் ஆற்றல் அருந்துடையாய் அருங்கலமே அருங்கலமே. நீ பிரபன்ன ஜன சந்தானத்துக்கெல்லாம் நீ அசுரோபூஷமாக இருக்கொள், ஆபரணமாக இருக்கொள், நீ வந்தாலும் கோஷ்டி அழகாக இருக்கும், அப்படிப்பட்ட நீ வரணும் அருங்கலமே அப்படின்னு கூப்பிட்டா வந்தா. திடீர்னு படுத்துட்டு வந்தோன்னா வஸ்திரங்கள்லாம் சரியாகிறது இல்லையோ, அதுக்காக தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் என்று ஆபரணம் வஸ்திரங்கள்லாம் சரியாக கொடுத்துட்டு அலங்காரம்லாம் சரியாக பண்ணுவா. கார்த்தால் ஸ்திரீகள் எழுந்த உடனே தலையை அப்படி கோதின்னு வரணும், இல்லைன்னா பார்க்குவா அப்படியே பயந்து போடுவா. ஏன் அந்த மாதிரி வந்தால் உடம்பு அடக்கமாக வச்சது, புடவையெல்லாம் சீர் பண்ணிட்டு தலையெல்லாம் அந்த மாதிரி அடைக்கணும் வரணும். அந்த மாதிரி நாங்கள் பெண்களாக இருந்தால் கூட வந்து பவ்யாக வந்து சேரணும். அந்த மாதிரி வந்து கதை தரனா வந்து கதை திறந்தால் அடுத்த பாசத்துக்கு போகலாம். அதில் இந்த இதுவும் சுவாபதேசங்கள் விசேஷத்தெல்லாம் நாளைக்கு சொல்கிறோம். இன்னைக்கு பாசத்தை சொல்லுங்க. புள்ளின் வாய் குண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளை கிளைந்தானை கீர்த்திமே பாடிப்போய் புள்ளல் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கித்து புள்ளும் சிலம்பினான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குறைந்து நீராடாதே பள்ளி கடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளந்தவிழ்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் சதமக மணிநீலாஜாரு கல்ஹார சாஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழகு விநீதாபிஸ்ருபிராகிருஷ்ணநாத விலசுத்து ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜான ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாயி நித்தியமங்கலம் சர்வதந்திர சுதந்திராய சும்மாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரியவரியாய வெங்கடேஷாய மங்கலம். கார்த்தல கீதை இருக்கு, நாளைக்கு திருப்பாவிற்கு.
கமலாமல காந்தி காந்த லக்ஷ்மீ லசற்குச்ச சரோர ராஜஹம்ச லக்ஷ்மீ சிம்ஹமதேஹி கராவலம்பம் யோந்தः பிரவிஷ்ய வாஜுமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகிலசக்தி சரஸ்வதாம்னா அந்யாம் சாஸ்திரச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை திசந்து மே தேவ சதா த்வதீயாः தயாதரங்கானுச்சராः கடாட்சாः ஸ்தோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் ஹிருத்யா ஹிருத்பத்மசிம்ஹாசனரசிக ஹயக்ரீவஹேஷோன்மிഘോഷ क्षिप्त प्रत्यर्थ तृप्तिर्जयति बहुगुणा पंक्तिरस्मद्गुरूणां दिक्सौधाबद्ध जैत्र ध्वजपट पवन स्फाति निर्धूत तत्तत्सिद्धान्त स्तोमतूलस्तवग विगमन व्यक्त सद्वर्तनीका यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्म व्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेश इतिन्तुना करुणया असोस्यादिति प्रेक्षितुं ख्यातश्रीनरसिंहकार्यमुनिः पादाम्बुजेन्दिरं दान्तिक्षान्त्यदयादिविश्वगुणैः भान्तं बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गशठारियोगिनृपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वर शठरिपुणा सम्यमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं दुसुं नरहरिषटजिद्योगिनेतुः प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारिप्रभवयतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षठारिं श्रीरङ्गनाथषटगोन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषटजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षटगोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिषटजित् रङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीनृसिंहेन्द्रहरिषटरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावतूकस्त्वमिति षटजितारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमतदमनुव्याख्याख्यातमीडे नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूये वास्तु भूयः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदावनन्यशरणशरणं प्रपद्ये அஞ்சுகுடிக்கூறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மேளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை நாளும் பத்தியுடன் வெளுத்தாய் மனமே மகிழ்ந்து. இன்றைய திருநாள் பாட்டு உங்கள் புடக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கல் நீர்வாய் நழுந்து ஆம்பல் வாய் கூம்பினான் செங்கல் பொடிக்கூரை வெண்பது தவிர்த்து போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்திராய் நானாதாய் நா உடையாய் செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கே கண்ணானி. இன்றைய திருநாள் பாட்டு வியாக்கியான பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகின்றவம் மனாய் மாற்றம் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துறாய் முடி நாராயணன் போற்ற நம்மால் போற்ற தரும் புண்ணியனாள் நாற்றத்துறாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற தரும் போற்ற பரிதரும் புண்ணியனாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். அற்புதமான பாசுரம். நேற்று முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டோம். இந்த பாசுரத்தில் அம்மனாய் அருங்கலமே அப்படின்லாம் எழுப்புற. எங்களுக்கெல்லாம் அம்மன்னா சுவாமின்னு அர்த்தம். எங்களுக்கெல்லாம் நீ ரக்ஷகையாக இருக்கிறோம். அதாவது எங்களை எல்லாரும் கிருஷ்ணன் ரக்ஷகைன்னா அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை தருவன்னு அர்த்தம். எங்களையெல்லாம் கிருஷ்ணனோட சேர்ப்பித்து நீ மட்டும் கிருஷ்ணனோட சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்காத எங்களையும் கிருஷ்ணனோட சேர்த்து ஆனந்தத்தை அனுபவிக்கும்படியா பண்றேன்னு நீ சொல்லியிருக்கேன். அதனால நீ வரணும். அதாவது பிராட்டியை போல. சாதாரணமா லோகத்துல ஸ்திரீகளுக்கெல்லாம் தன் பர்த்தாவை இன்னொரு ஸ்திரீ விரும்பினாலே பிடிக்காது. அவளை கண்டா அவளுக்கு துவேஷம் வரும். மகாலட்சுமி அப்படி இல்லை. அவள் மற்ற ஸ்திரீகள்லாம் தன்னுடைய கை கால் மார்பகங்களை போல நினைக்கிறவள். போக்யாவாமபி நாந்தரீயகதையா புஷ்பாங்கராகே சமம்
நிர்வர்த்த பிரணயாதி வாகன விதோ நீதா பரிவாஹதாம் தேவி துவாம் அனுநீளயா சஹ மஹீ தேவ்ய சஹஸ்ரம் ததா யாபிஸ்துவம் ஸ்தனபாஹு திருஷ்டிபிரிவ சுவாபிப்பிரயம் ஸ்லாகசே. இந்த சக்களத்தி காய்ச்சல்ன்றது மகாலட்சுமிக்கு கிடையாது. அதுதான் எல்லாரும் லக்ஷ்மியை முன்னிட்டு கொண்டு பெருமாள்கிட்ட தனக்கு பர்த்தாவா இருக்கணும் பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி நீ ஒரு பெண்ணா இருந்தும் நீ கிருஷ்ணனையே அடையணும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தோம். எங்களுக்கும் அந்த கிருஷ்ண அனுபவத்தை கொடுக்கறதுல உனக்கு எந்த விதமான அசூயும் இல்லாமல் இருக்கு. அதில் எங்களுக்கு நீ ரட்சகையா இருக்க. நீ அவசியம் எங்களை சேர்த்து பெருமாளோட சேர்த்து வரணும் தான் பிரார்த்தி. இவளை எப்படிப்பட்டவனா நோற்று சுவர்க்கம் புகின்றவமானாய். நாங்களாம் நோக்கிறோம், நீ சுகத்தை அனுபவிக்கிறார். நேற்றே சொன்னேன். அதாவது பகவானுடைய பகவானை பார்த்தாலும் நாம் சிந்தப்பட வேண்டாம், நம்முடைய சொரூபத்தை நினைச்சாலும் நாம் சிந்தப்பட வேண்டாம். ஏன் பகவான் இப்படிப்பட்டவன்னு கேட்டா, அவன் ரட்சகனா இருக்கிறதுனால நாம் பிரார்த்திக்காமல் போனா கூட ரட்சகன். ஒரே ஒரு தடவை பிரார்த்திக்கணும், சரணாகதி பண்ணணும். அதுக்கப்புறம் அடிக்கடி பிரார்த்திக்கணும் நிர்பந்தம் இல்லை. நாம் சேஷபூதனா இருக்கிறதுனாலே அவன் கையே எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அதில் நாம் அதிகமாக தொரிக்க கூடாது அப்படின்றதான ஒரு ஸ்வரூப ஞானம் உள்ளவர். அதாவது பெருமாள் என்னை நம்ம காப்பாத்துறது நமக்காக காப்பாற்ற வேண்டாம், அவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவாது நம்ம அவன் காப்பாற்றணும். நாம் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றோம், நம்ம அவன் காப்பாத்தாது விட்டான்னா நம்ம மாத்திரம் விட்டதாக ஆகாது, அவனுடைய விருதுங்கள் எல்லாமே போயிடும். அவனுக்கு என்னென்ன விருதுங்கள் இருக்கு? சுவாமி தயா ஜலநிதி மதுரஹா க்ஷமாவான் ஷீலாதிகா ஸ்ரிதவசா சுச்சி அத்யுதாரஹா ஏதானி ஹாது மனகஹ நகிலார்ஹசித்வம் விக்ஷாததீர பிருதானி மயா சஹைவ. சரணாகதி தீபிகளே சுவாமி சாய்க்கிறார். சரணம்னு வரவன பெருமாள் கைவிட்டா அவனை மாத்திரம் கைவிட்டதா ஆகாது. நேற்று சொன்ன கண் டாக்டர் தங்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு கண்ணை சரியா ஆபரேஷன் பண்ணி குணமாக்கலன்னா அவன் கண்ணை கெடுத்ததா மட்டும் ஆகாது, தனக்கு பெரிய கண் டாக்டர் பிரசித்தமான டாக்டர் பேர் இருக்கும், அந்த பேரையும் கெடுத்துதான். தன் பேரை காப்பாற்றுறதுக்காகவாவது பேஷண்ட்டுடைய வியாதியை அவன் குணப்படுத்தணும். சுவாமி இந்த பேர் போடும். என்னை நீ ரட்சிக்கலைன்னா சுவாமி இந்த பேரே போடும். நிலம் இருக்கு, நிலத்தை சரியா பாதுகாக்கல, இன்னொருத்த ஆப்போர்ச்சுனிட்டி போட்டான், அப்போ நிலத்துக்கு சுவாமி இந்த பேர் வருமா? சுவாமின்னு பேரை காப்பாற்றணும், நிலத்தை காப்பாற்றணும். தயா ஜலநிதி எத்தனை விருதங்கள் போயிடுதான். டைட்டில் விருதம்னா டைட்டில். என்னை ஒத்தனை கைவிட்டா இவ்வளோ விருதங்கள் இவ்வளோ டைட்டில் எல்லாம் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அது முழுக்க போயிடும். சுவாமி என்ற பெயர் போடும். அது இந்த சுவாமின்னா ஓனர் தனக்கு இதுக்கு எஜமான அந்த பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக நீ என்னை காப்பாற்ற வேண்டாமா? சுவாமி தயா ஜலநிதி, ஒரு தயா சமுத்திரம், தயாசாகரன். மதுரஹா க்ஷமாவான், எம்பெருமானுக்கு மதுரன்னு ஒரு திருநாமம். அதாவது சத்ருக்களா இருந்தா கூட பெருமாளை ரொம்ப ருச்சிச்சு ரசிக்கிறவாவா, அந்த மாதிரி பேர் போயிடும். க்ஷமாவான், நீ நிறைய பாப்பம் பண்ணேன்டா, உனக்கு நரகத்துல போட்டேன் மோட்சம் கொடுலன்னா அப்ப க்ஷமை என்றதான உனக்கு குணமே கிடையாது. க்ஷமாவான் ஒரு பேர் இல்லை. க்ஷமைன்னா என்ன அர்த்தம்? சுவாமி ரொம்ப நல்லவர், கோபமே கிடையாதுன்னா குழந்தைலாம் ரொம்ப நன்னா இருக்கு, தப்பே பண்றதுல ஆத்துக்காரையும் சொன்னதுக்கு கேட்டுருக்க, அவரை போய் பொறுமையாளன்னு சொல்லக்கூடாது. ஆத்துக்காரையும் சொன்னதுக்கு எழுதுல, பசங்களும் ஒன்று கூட சொன்னதுக்கு எழுதல, அப்போ கோவிச்சிக்காமல் இருந்தால் தான் க்ஷமாவான்னு பேரை தவிர. ஆனா ஒரு வாத்தியாரோ சிக்ஷகாலா இருக்கோ தப்பு பண்ணிச்சு தண்டிக்காமல் இருந்தால் பேர் போயிடும். சில பேர் தண்டிக்கணும். அந்த மாதிரி தப்புகள் இருக்கிற போதும் அது ரொம்ப பொறுத்துட்டு இருந்தானா அப்பதானே க்ஷமாவான்னு பேர் வரும். அதனால நான் இவ்வளவு தப்புன்றீச்ச என்ன ரட்சிக்காத நரகத்துக்கு அனுப்பிச்சு க்ஷமாவான் என்ற பெயரானது போடும். ஷீலாதிகா ஸ்ரிதவசா சுச்சி அத்யுதாரஹா. இன்னொரு உதாரணம்னு பேரு. மோட்சம் கொடுக்கலன்னா என்ன ஔதாரியம்? நீ பாப்பம் பண்றீங்க அவனுக்கு மோட்சம் கொடுக்க மாட்டேன்னா அப்போ அந்த மோட்சம் ஆயிரம் சொத்தை கொடுக்குறது இஷ்டம் இல்லைன்னு உதாரண பேர் போடும். ஏதானிஹாதும் அனகா நகிலார்ஹசித்வம் விக்ஷாத தீர பிருதானி. ஒன்னு கஷ்டப்பட்ட வசந்த பிருதங்கள், அத்தனை பிருதங்களும் என்னோட கூட போடும். மயா சைவ அப்படின்னு சொல்லி நீ ரட்சகனா இருக்கிறதுனால உன்னுடைய பேரை காப்பாற்றுவ, என்னை நீ காப்பாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சவள். என்னை பத்தி நான் புரிஞ்சுனா கூட நான் ரட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சாதாரணமா ஒரு ஸ்திரீன்னு சொன்னா ரொம்ப பயந்த சுபாவம், வெளி இடத்துல போனா சட்டுன்னு தூக்கம் வராது, பயந்துட்டு இருப்பா. இதே ஆத்துக்கார் பக்கத்துல இருந்துட்டா அது திறந்த வழியா இருந்தாலும் சரி, ரொம்ப திருடங்கள் நிறைஞ்ச இடமா இருந்தாலும் சரி, நிச்சயத்தையா தூங்குவா இல்லையா? இப்ப கல்யாணம் 2 நாள் தான் இருந்து வச்சுக்கோங்க. அந்த பர்த்தா பக்கத்துல இருந்துட்டான்னா அது காடா இருந்தாலும் மோடா இருந்தாலும் நல்லா தூக்கம் வரும். ஏன்? அவன் பக்கத்துல இருக்கான், அவன் பக்கத்துல இருந்தா அந்த ரட்சிதா ஏற்பட்டிருக்கான், அவங்ககிட்ட நம்ம ஒப்படைச்சிருக்கோம். அதனால
நான் அவனுக்கு பத்தினியா இருக்கிறதுனால என்னை காப்பாற்ற நான் பிரயத்தனம் பட வேண்டாம். அவன் பர்த்தாவா இருந்தா அவன் கட்டாயம் காப்பாற்றணும். அதுல என்னை பத்தி நினைச்சாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவனை பத்தி நினைச்சாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்ற யத்வா மதர்த்த பரிச்சிந்தனையா தவாலும் சம்யாம் பிரபன்ன இது சாகசிகோ பிபர்மி. பெண்டாட்டின்னு பேர் வச்சுட்டோம் இல்லையோ, அழகு இருக்கோ படிப்பு இருக்கோ குணம் இருக்கோ இல்லையோ, பெண்டாட்டின்னு பேர் தான் பெண்டாட்டி காப்பாற்றணும். அதுல பிரபன்னன் ஒரு பேர் வச்சிருக்கேனே, எனக்கு அனுஷ்டானம் இருக்கோ ஞானம் இருக்கோ இல்லையோ, பிரபன்னன் பேர் வந்தாச்சு எனக்கு ரட்சிக்கமா வேண்டாமா? ஏன்னா பிரபன்னார்த்தி ஹரன்னு உனக்கு பேராச்சே. யத்வா மதர்த்த பரிச்சிந்தனையா தவாலும் சம்யாம் பிரபன்ன இது சாகசிகோ பிபர்மி. ஏதோ துணிச்சலா உங்ககிட்ட சரணாதி பண்ணிவிட்டேன், நீ சரணாகத்தை என்ன திருவிழம் பத்துட்ட. இந்த ஒரு காரணத்தினால் நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏவம் ஸ்திதே துத அபவாத நிவர்த்தயே மாம் பாத்ரீ குருஷ்வ பகவன் பவதோதயாய. அதுல சரணாகதன்னு பேர் வந்து விட்டதுனால அபவாத நிவர்த்தையே ரொம்ப அழகா சாய்கிறார் சுவாமி. உனக்கு அபவாதம் வரும், கட்டின பெண்டாட்டியை காப்பாத்தலைன்னா யாருக்கு நஷ்டம், யாருக்கு கெட்ட பேர்? பெண்டாட்டியை காப்பாற்ற முடியல உனக்கு தான் அபவாதம் வரும். உன்னுடைய அபவாதத்தை போக்குறதுக்காக நான் மூர்க்கையா இருந்தாலும் சொன்னத்துக்கு கேட்கல இருந்தாலும் நீ காப்பாற்ற உனக்கு கடமைப்பட்டு. உனக்கு சோறு போட மாட்டேன், வீட்டை விட்டு போன்னு வச்சேன், நான் பட்டு போறேன், உனக்கு என்ன பேர் வரும்? வீட்டை விட்டு துரத்தினான்னு பேர் வரும். அதுக்காவது என்னை காப்பாற்றணும். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, நீ வீட்டை விட்டு போகாது, அவளே போறேன்னா கூட போகாதே அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ரொம்ப அழகா சுவாமி அபவாத நிவர்த்தியே மாம் பாத்ரீ குருஷ்வ பகவன் பவதோதயாயா அப்படின்னு சொல்லி இப்படி தன்னை பார்த்தாலும் அவன் பெருமாள் நாம் வந்து ஹர்ஷ சோகங்கள் இல்லாமல் இருக்கலாம், அவனை பார்த்தாலும் ஹர்ஷ சோகங்கள் இருக்கலாம். சுகதுக்கங்களில் ஹர்ஷ சோகங்கள் அற்று ஸ்வரூபான் ரூபமான பரமப்பிராப்பிய கைங்கரியத்திலே ருச்சியும் ஸ்தோத்திரத்திலும் ஸ்ரீவைகுண்ட கத்தியாசிலும் கதா கதா என்று வாய்ப்புலற்ற பண்ணுகிற துறையும் நடையாடிட்டாயில் பரம புருஷார்த்தத்திலே நிஷ்டை உண்டு என்று அறியலாம். அதில் பகவத் கைங்கரியம் பண்ணணும் ஆசை இருந்தா இப்படிதான் துரிக்கணும். அதனால நீ எழுந்துவான்னு கூப்பிடுற. அதனால்தான் இந்த பிரகாரத்துல இவ உள்ள இருக்கிற துரிக்கிற அவள் இருக்கா இப்படிதான் சரணாதி பண்ணிட்டு பெருமாள் ரட்சிப்பு அவள் நிச்சிந்தையாக இருக்கா. அது சுவாமியே சாய்கிற சரணாகதி ஆயிடுது நமக்கு. இந்த யார் தாமோதர் டே தாம் கத்திர உபன்யாசத்துக்கு வருவா, நான் உபதிரம் நாம இருக்கலாம் இல்லையோ. அது சுவாமி சாய்கிற ஸ்ரீமத் ரசத்தை இனிமேல் பெருமாள் சொன்ன வார்த்தையை கேட்டு உத்தரவிட்டு ஒழுங்கா நடத்தினா போறோம். இனிமேல் மோட்சம் வருமோ வராதுன்னு அது சந்தேகப்பட வேண்டாம். இந்த பூலோக வாழ்க்கை எப்படி நடக்கும் அதுக்காக நான் வருத்தப்பட வேண்டாம். பகவதி ஹரோ பாரம் கந்தும் பரநியாசனம் கிருதம். மோட்சம் போடுதா பரநியாசம் பண்ணியாச்சு. இந்த லோக வாழ்க்கை பற்றி இருப்பலாம். பரிமித சுக பிராப்தி கிருத்தியம் பிரஹீனம் அகிருத்தியவது. இந்த சொர்க்காதி சுகத்துக்காக நாம் செய்ய வேண்டிய காரணம் பண்ணல. ஏன்னா வசந்த புருஷார்த்தத்தை அபேட்சிச்சா விட்டு ஏன்னா 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேண்டியதான படிப்பு படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு அப்ளிகேஷன் போட்டாச்சு. 10,000 ரூபாய் சம்பளம் வரது காத்துட்டு இந்த அல்பமா 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் சம்பளம்லாம் நான் லட்சியமே பண்ணல. அந்த வேலைக்கு நான் அப்ளிகேஷன் போடல. பரிமித சுக பிராப்தி கிருத்தியம் பிரஹீனம் அகிருத்தியவது. அதனால மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணுவா. அல்பமான பலத்துக்காக பிள்ளை வேணும் பொண்டாட்டி வேணும் இதுக்கெல்லாம் அர்ச்சனை பண்றது, இதுக்காக வருத்தம் இருக்குது, செவ்வாய்க்கிழமை வருத்தம் வியாழக்கிழமை வருத்தம் இருக்குது, இதெல்லாம் அனாவசியமா. பரிமித சுக பிராப்தி கிருத்தியம் பிரஹீனம் அகிருத்தியவது. அகிருத்தி முன்னோட தப்பு காலத்தை எப்படி பண்ணக்கூடாதோ அதே போல காமி கர்மாக்களையும் பண்ணக்கூடாது. மோக்ஷார்த்திகளா இருக்குவாளுக்கு அனுச்சித சரித்தே ஸ்வத்தி சாந்தாபி சந்தி. காமி கர்மாக்கள் கூட சொரூபத்துக்கு விருத்தம். அந்த மாதிரி அந்த கிருத்தியம் விட்டாச்சு. பவதி வபுர்வருத்தி பூர்வம் கிருதி நேதக்கிரமா. சரீர யாத்திரை சரீரம் எப்படி நடக்கும், சரீர சௌக்கியம் எப்படி நடக்கும்னா உன் தலையில அன்னைக்கு பரமாத்மா எப்படி எழுதி வச்சிருக்கோம் அதே பிரகாரம். ஏன் அட்டன்னப்பி மகிம் கிருத்தலாம் விஷன்னப்பி மகிதலம் உற்பத்தன் நபிச்ச ஆகாசம் நாதத்தம் உபரித்து. ஆகாசத்துல எகிரி குதிக்கிறான், பாத்தாளத்துக்கு போறான், அங்கங்க போறான். கடைசியில அவனுக்கு எது தரல எழுதியிருக்கானோ அதுதான் கிடைக்குமே தவிர இவன் ஊரெல்லாம் சுத்தி இருந்தால கடல் கடந்து போறான். என்ன அவனுக்கு அதிர்ஷ்டத்துக்கு என்னோட அதுதான் கிடைக்கும். வெறும் அச்சேஷ்டமான ஆசையும் ஸ்ரீ கஞ்சி வெறுமோ உட்காந்துருக்கான். திடீர்னு ₹1,00,00,000 வந்திருக்கு பரிசு சீட்டுல இருந்தான். அவன் ஒரு பிரயத்தனம் படல. அதனால அந்த ஈஸ்வர சங்கல்பத்துக்கு அனுகுணமாக இவன் பிரயத்தனப்பட்டாலும் கிடைக்காது, பிரயத்தனப்பட்டாமல் போனாலும் கிடைக்கும். அதனால அதை பத்தி அது அப்படி இப்படின்னு கவலையே படக்கூடாது. பரமிஹோஹோ ஆக்ஞா சேத்துர் புதிஹி அனுபால்யதே. சரணாதி ஆயிடுது ஒன்னுது சிந்தை இல்லாமல் அவன் சாஸ்திரங்களை நமக்கு என்னென்ன விதிச்சிருக்கானோ அது நாம் பண்ணணும்னு எண்ணம் அப்படி இருக்கு அவள். இது இந்த மேல சுவாபதேசத்தில் அழகான சொல்லி அப்ப சொல்றேன். அப்படிப்பட்ட நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றம் தாராரோ வாசல் திறவாத. நேற்று அதுக்கு அர்த்தம்லாம் சொன்னோம். வார்த்தையை தான் திறக்கலை, வாயை திறந்து வார்த்தை சொல்ல, வாயை திறக்க கதையா திறக்கப்படாத. அதுக்கு நேற்று அபூர்வமான விஷயங்கள்லாம் சொன்னோம். மாற்றம் தாராரோ வாசல் திறவாதார்
வாசலை செம்மினால் வாயும் செம்ம வேண்டுமா. வாசக்கதை தான் என்ன தாப்பாடு போட்டிருக்கேன், நேற்று வராது வாழ்க்கை, அது மறுபடியும் அந்த ரசமான விஷயத்தை சொல்றேன். வாசலை செம்மினால் வாயையும் செம்ம வேண்டுமோ. ஏன் மாற்றம் தாராரோ வாசல் தருவாத. பணம் கொடுக்காமல் போனா போற, ஒரு டம்ளர் தீர்த்தமாவது கொடுக்கூடாதோ அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. நான் நீ வாயை திறந்து வார்த்தை சொல்லி வாங்கோன்னு நீ சொல்லுவாய்ன்னு நினைச்சேன். வாயைத்தான் திறக்கல, வாசலை திறக்க கூடாதோ. வாயை செம்மினால் செம்பதுனா மூடுறது. வாயை செம்மினால் வாசலை செம்மினால் வாயையும் செம்ம வேண்டுமோ. கண்ணை பட்டினி கொண்டார் போல் காதையும் பட்டினி கொள்ள வேண்டுமா. உன் வார்த்தையை கேட்டா காதுக்கு ஆனந்தமா இருக்கும், அதுதான் இல்லை. நீ எதிர வந்து இருந்தியானா கண்ணுக்கு பட்டினி இல்லாம நீ எதிரும் வரவ மாட்டேன்ற. கண்ணையும் பட்டினி போடுற, காதையும் பட்டினி போடுறே. கண்ணை பட்டினி கொண்டார் போலே காதையும் பட்டினி கொள்ள வேண்டுமோ. போகத்தை தடுத்தால் சத்தையும் அழிக்க வேண்டுமா. நீ வந்து எனக்கு தரிசனம் கொடுத்தியானா நாங்க ரொம்ப சந்தோஷத்தை அனுப்புவோம். அது வேண்டாம், இருந்த இடத்துல வருஷம் சத்தையாவது ஏற்படும், அதுவும் இல்லை. ஐஸ்வர்யம் மிக்கால் பந்துக்கள் ஆர்த்தி கண்டு ஏன் என்னலாகாதோ. நிறைய பணம் பிடிச்சதுன்னு அவ பந்துக்களுடைய கஷ்டத்தை பார்த்து ஏன்னு சொல்லக்கூடாதுன்னா, சரி அவ கஷ்டப்படா நமக்கு என்னன்னு சில பேர் போயிட்டு இருப்பா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் என்றால் பந்துக்களை கொண்டு துக்கத்தை கண்டு அவ வருந்தான். உன் உடம்பை கிருஷ்ணனுக்கு மாற்றம் தாராரோ வாசல் தருவாதார். உன் உடம்பை கிருஷ்ணனுக்கு கொடுத்தால் உன் வார்த்தை எங்களுக்கு தரலாகாதோ. ஜாங்கிரிங்கிரி ஒன்று பசங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரு மோர்ஞ்சாதம் போடக்கூடாதா எனக்கு அப்படின்னு சொல்லுவா இல்லையா. வசந்த வஸ்துக்களானா பந்துக்களுக்கு கொடுத்துரும். சில சார்த்தங்களை சப்டிகளில் வரைச்ச வசந்த பூதானம், அப்புறம் ரஜத தானம், சொர்ண தானம்லாம் வேண்டி வேலை கொடுத்துருவா. ஒரு 10 ரூபா அந்த தானம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் கேட்பா இல்லையா. உன் வார்த்தை ரொம்ப வசந்தது, உன் உடம்பு ரொம்ப வசந்தது, அது கிருஷ்ணனுக்கு பிடிச்சி. உன் உடம்பை கிருஷ்ணனுக்கு கொடுத்தால் ஒரு வார்த்தையை கொடுக்கக்கூடாதா. உன்னுடைய கிருஷ்ணனை தராவிட்டால் எங்களுடைய ஒன்னையா தரலாதா. மாற்றம் தாராரோ வாசல் தருவாத. கிருஷ்ணன் ஒன்னை சேர்ந்தவன், அதனால ஒன்னை சேர்ந்த கிருஷ்ணனுக்கு தர வேண்டாம், எங்களை சேர்ந்த ஒன்னை திறக்கக்கூடாதான்னு இப்படிலாம் சொல்ற. மாற்றம் தாராரோ வாசல் தருவாதார். நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானும். நாற்றத்துழாய்முடி நாராயணன் அவன் திருமேனிலாம் கமகமான்னு வாசிக்கிறது. ஏன்னா திருமேனி முழுக்க திருத்துறாய். எம்பெருமாண்டிய திருமேனில ரொம்ப நிறைய திருத்துறாய் மாலை சாத்திட்டு இருக்கான். அவங்ககிட்ட திருத்துறாய் மாலையை கொண்டு வச்சு அவன் எப்படா சாத்திப்பன்னு கேட்டார். திருவன்புட்டியை கொண்டு வச்சா எப்படி திரும்ப விட்டுவான். எது சுலமாக இப்போ கண்ணாடி இல்லாதையே எட்டுக்கிறது, அதுக்கெல்லாம் முதல்ல எட்டுனுறது. அப்புறம் கண்ணாடி பார்த்து எட்டுக்கிறது தனியாக வச்சு கொண்டு வச்சுன்னா வயத்துக்கெல்லாம் திரும்ப விட்டுச்சு, கண்ணாடி பார்க்க வேண்டாம், அதெல்லாம் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நெத்திக்கின்னு வரைச்சு அப்புறம் எட்டுக்கணும் கூடாது. அதுக்குன்னு ஒரு ஆர்டர் உண்டு. நெத்திக்கு, அப்புறம் கீழ் வயத்தில், அப்புறம் நடுமார், அப்புறம் கழுத்து, இப்படியும் ஒரு கிரமம் உண்டோ இல்லையோ. அதுக்கப்புறம் திருத்துறாய் மாலை சூடத்துக்கும் ஒரு ஆர்டர் உண்டான். எப்படின்னா தோழினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாழ்னை மேலும் புனைந்த தன்னந்துராய் உடையம்மான் கேழ்னை ஒன்றுமில்லாதான் கிளரும் சுடலை மூர்த்தி நாளணிந்தோறும் அகலான் என்னுடைய நாவினுளானே. ரொம்ப அழகா செய்கிற. தோழினை மேலும் முதல்ல திருத்துறாய் மாலை கொடுத்தா தோளுக்கு தான் சாத்துவானா. தோழினை மேலும் நன் மார்பின் மேலும், அப்புறம் திருமார்புக்கு சாத்துவான். அப்புறம் சுடர்முடி மேலும், அப்புறம் கிரீட்டத்து, அப்புறம் தாழ்னை மேலும் புனைந்த தன்னந்துராய் உடையம்மான். இப்படி திருமேனி முழுக்க திருமுடியில ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் திருத்துறை. அவன் உக்காண்டாலும் திருத்துறாயப்பட்டு நசிங்கி கமகமான் வாசிக்கும். அவனை கட்டிண்டாலும் அந்த திருத்துறாயப்பட்டு கமகமான கட்டிக்கிறவாளுக்கும் ஒரு திருத்துறாய் வாசனையானது வரும். அப்படிப்பட்ட எம்பெருமான் கேழனை ஒன்றுமில்லாதான் கிளரும் சுடலை மூர்த்தி. அவனுக்கு சமானமான வஸ்துவே உலகத்தில் யாருமே கிடையாது. நாள் அணைந்தோறும் அகலான். எத்தனை நாள் அனுபவிச்சாலும் பக்தி உள்ளவளுக்கு விட்டு அகல மாட்டான். என்னுடைய நாவினுள்ளானே அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னுடைய நாக்கில் எப்பவும் சாநித்தியம் பண்றான்னு நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். இது வியாக்கியானம் பண்றார் பட்டர். தோழினை மேலும் முதல்ல திருத்துறாய் கொண்டுதான் ஏண்டா தோளுக்கு போட்டுக்கிறார். வீரரா இருப்பார் முற்பட ஆயுதத்திற்கு இடுவர். அப்படி திருத்தோள்களுக்கு இட்டான். புதுசா கார் வாங்கினா பெருமாள் சந்தில் மாலை வாங்கினான். தான் போட்டுக்கு முன்னாடி அந்த காரு கொண்டு மாலையை போடுவான். அதுபோல வீரர்களா இருக்கிறவர்கள் ஆயுதங்களுக்கு தான் முதல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணுவாங்க. இவன் பரம வீரனா இருக்குதான் மகாவீரனோ இல்லையோ சேவகனோ இல்லையோ. அதனால அந்த பெருமாள் திருத்துறாய் புஷ்பத்தை திருத்துறாய் கொண்டு வந்தா ஆயுத கோட்டடைக்கு முதல் திருத்துறாய் சாத்துவான். ஆயுதங்கள் தங்குற இடம் எங்கேன்னு கேட்டா 4 திருக்கைகள்ல 5 ஆயுதங்கள் இருக்கு. மொத்தம் 16 ஆயுதங்கள். இந்த 4 திருக்கை தான் தாங்கிறது. அதுல திருக்கையில வச நிறைய ஆயுதங்கள் இருக்கும். அந்த ஆயுதங்களுக்கு அலங்காரம் பண்றதுக்காக பட்டர் அப்படி வியாக்கியானம் பண்ற. ஏன் அந்த ஆயுதங்களுக்கு அலங்காரம் மட்டும்தான் முதல் திருத்துறாய் மாலையை கொண்டு தோழனி மேலும். அதுக்கப்புறம்
பரம ரசிகனா இருக்கிறதுனால பிரணயீனா இருப்பார். அனந்தரம் அபிமத விஷயத்திற்கு இடுவர்கள் ஆயுதங்களுக்கு அலங்காரம் பண்ணாவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ற பத்தினிக்கு மகாலட்சுமி தானே மார்பிள் தான் இருக்கா அவள். அதுக்காக நன் மார்பின் மேலும் மார்புக்கு வரைச்சு நன் மார்புன்னு வைக்கணும். பிராட்டி எழுந்துள்ளதான் நன் மார்பின் மேலும் அப்புறம் தாழ்நி மேலும். அதுக்கு அடுத்தது அப்படியே பெரிய பிராட்டியார் எழுந்துள்ளிருக்கிற கோவில் கட்டணத்துக்கு கொடுத்தான். அதுக்கப்புறம் மீஞ்சத்த ஆயுசத்துக்கும் அபிமுத வழியத்துக்கும் விட்டால் பின்னை தந்தாம் விநியோகம் கொள்ளும் இத்தனையிலே. அப்புறம் சேஷபூதனான பிராட்டி திருவடி, அந்த திருவடி கொடுத்துட்டு அப்புறம் திருமுடியில மீந்தத்தை சிரசில் வச்சு அந்த மாதிரி தாழ்நி மேலும் புனைந்த சுடர்முடி மேலும் தாழ்நி மேலும் புனைந்த தன்னந்துடாய் உடையம்மான் என்றதான் அப்படி சாய்கிற. அந்த மாதிரி கிரமத்தில் திருமேனி முழுக்க திருத்துறாய் வாசிக்கிறதுனால நாற்றம்னா வாசனைக்கு பேர். அந்த திருமார்பை பத்தி வர்ணிக்கிறார் பட்டர். நம்ம சம்பிரதாயத்தில் மகான் தேசியன் காட்டில் மகா வியாபாரம் இருந்தார். பால்யத்திலே பரமத்து கொண்டார். அந்த ரங்கநாதனுடைய திருமார்பை பத்தி வர்ணிக்கிச்ச இது பிராட்டி எழுந்துள்ள இருக்கிறதான கோவில். இது நாச்சியார் சனசின்னு வர்ணிக்கிறார். இரண்யவர் நாம் ஹரிணீம் ஹிரண்யரஜதஸ்ரஜாம் ஹிரண்ய பிராகாரம் ஒரு பதம். ஹிரண்ய பிராகாரம்னா பெருமாளுக்கு கருங்கல்லால் தான் மதில் சொல்லு கட்டிருக்கா. பிராட்டிக்கு தங்கத்தினாலேயே மதில் சொல்லு கட்டிருக்கா. ஹிரண்ய பிராகாரம் சாய்கிறார். அது என்ன காரணம் தெரியுமா? பிராட்டி எங்க இருக்கா? பெருமாள் திருமார்பு. அந்த திருமார்பு சுற்றி பெருமாள் பெரிய செங்கிலியும் சின்ன செங்கிலியுமா போட்டுருந்த அந்த செங்கில் ஒன்றும் 4 இன்ச்சு 6 இன்ச்சு அடுக்கி வச்சிருக்காரு. அதை பிராட்டி சுற்றி செங்கிலியே பிராகாரம் மாதிரி மதில் சொல்ற மாதிரி செங்கிலி தங்கத்தினால தானே பண்ணுவார். அதில் ஹிரண்ய பிராகாரம்னு அந்த ஸ்ரீ சூக்தம் சொல்றது. மலையஜ சசிலிப்தம் மாலதீதா மதல்பம் சுமணி சரவிதானம் கௌஸ்துபஸ்வஸ்தி தீபம். ஒரு அந்தப்புறத்துக்கு என்னென்ன லட்சணம் உண்டோ அது முழுக்க இருக்குங்க. மலையஜ சசிலிப்தம் நல்ல சந்தனங்கள்லாம் பூசியிருப்பா இந்த கோவில் ஆழ்வார். அந்த மாதிரி மார்பில் வசந்த சந்தனங்கள்லாம் பூசியிருக்கா. மலையஜ சசிலிப்தம் மாலதீதா மதல்பம் நல்ல புஷ்பத்தால படுக்கையெல்லாம் போடுவா அந்தப்புறத்துல. அதுவும் வசந்த சிரீஷ புஷ்பங்கள் மாலதி புஷ்பங்கள்லாம் பெருமாள் சாத்திருக்காரு. அந்த புஷ்பமே அவளுக்கு படுக்கையா அமையுது. அதுவும் இந்த கழுத்துலேருந்து மாலையை தொங்க விட்டா அது ஊஞ்சல் கட்டினா அப்படி இருக்கு. அந்த கீழே இருக்க அந்த வளைவா இருக்க அந்த இடத்துல பிராட்டி காலை தொங்க போட்டுன்னு அப்படியே ஆடினாள்னா அப்படியே தூங்கி போடலாம். பெருமாள் திருமார்பு அப்படி மாலதீதா முதல்பம் சுமணி சரவிதானம் மேலாம் நிறைய முத்துக்கெல்லாம் தொங்க விடுவா. அந்த மாதிரி கழுத்துக்கு மேல் பாக்கெல்லாம் இருக்கிற முத்துக்கெல்லாம் பிராட்டிக்கு தலைக்கு நேர முத்துக்களால ஒரு இது சரங்கள் கட்டி விட்டா. ஒரு பெட் லைட்டுன்னு ரொம்ப சின்னதா ஒரு மங்களார்த்தமா தீபம் எரியுமோ இல்லையோ அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் பிராட்டி இருக்கிறதுல ஒரு சின்ன தீபம் எரிஞ்சது. எது தெரியுமா? அது கௌஸ்துபார மங்கள தீபம், சொஸ்தி தீபம். சொஸ்தின மங்களார்த்தமா தீபம். எப்போ அந்த கௌஸ்தும் ரத்தனம் இருக்கிறதுனால அது ரொம்ப அதுவும் ப்ளூ கலரா இருந்தா குளிர்ச்சியா இருக்கு இல்லையா, அந்த நீல ரத்தம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது எப்ப பார்த்தாலும் ஒரு மங்களார்த்தமா அந்த பொருட்கள் எப்பவும் வழக்கு எரிஞ்சிருக்கு இல்லையா அந்த மாதிரியா சாய்க்கிற. அப்படிப்பட்ட தனுஜ விஷானோ லேக சித்திரஞ்ச லட்சுமி லலித கிரகம் உபாசே ரங்க சர்வம் சகோரஹா. இதெல்லாம் எது தெரியுமா? ஸ்ரீரங்க நாடு திருமார்பு தான் பத்தி வர்ணிக்கிறேன். இது அங்கங்க நப்பினி பிராட்டி கல்யாணம் தான் 7 ரிஷபங்களோட சண்டை போட்டோம் இல்லையா, அதெல்லாம் மார்புல கிழிச்சிருக்கு. அங்கெல்லாம் தையல் போட்டுருக்கா சித்திர வேலைப்பாடு பண்ணாப்புல இருக்காது. அப்படிப்பட்ட அந்த புறத்தை உபாசனம் பண்றேன்னு சொல்றார் அவர் பட்டர். அந்த மாதிரி அதுக்கு தோல்னே மேலும் நன் மார்பின் மேலும் நன்மார்பின் போட்டதால பிராட்டின் அந்த புறமா தான் அதுக்கு அலங்காரம்னா இப்படி திருமேனி முழுக்க அவனுக்கு திருத்துராய் மிளவே. அன்றி மற்றோர் உபாயம் என் இவள் அந்தன் குழாய் கமல்கள் குன்றமாமணிமாட மாளிகை கோல குழாங்கள் மல்கி தெந்திகி திலதம் புரை குட்ட நாட்டு திருப்புலையோர் நின்ற மாயப்பிரான் திருவருளாம் இவள் நேர்பட்டதே. இவள் எப்படிப்பட்டனா அன்றி மற்றோர் உபாயமன் வேற எந்த உபாயம் இல்லாதவள், அதாவது உபாயாந்தர ஸ்பர்ஷம் இல்லாதவள். அதாவது ஒரு விஷயம் கவனிக்கணும், தேவதாந்திர சம்பந்தம் கூடாது. சரணாதி பண்டவா இன்னொரு தேவதைகளோட சம்பந்தம் வச்சுக்கூடாது. அதே போல உபாயாந்தர சம்பந்தமும் கூடாது. சரணாதி பண்ணவா அதுக்கப்புறம் ஒரு 10 பிரதட்சணம் மோட்சத்துக்காக பண்றேன்னு அந்த சரணாதி போடும். அக்கிஞ்சனன்னு சொல்றோம் இல்லையோ, அக்கிஞ்சனா சரணாகதி தவிர தொத்பாதாம்புஜத்வய பிரபத்தேரண்யத்து நமே கல்பகோடி சாஸ்திரேனாப்பி சாசனம் அஸ்தீதி மன்வானஹா. பெருமாள்கிட்ட சரணாதி பண்றது தவிர வேற உபாயமே இல்லைன்னு நினைக்கணும். அப்படிப்பட்டவா பண்ற அந்த சரணாகதி தான் பலிக்குமே தவிர பக்தியோக மட்டத்துக்கு சாமர்த்தியம் இருந்து சரணாகதி பண்ணா அது பலிக்காது. உடம்புல நன்னா சக்தி இருந்து குளத்துல இறங்கி தீர்த்தாமாடுறது சக்தி இருக்கிறவன்
மந்திரஸ்தானம் பண்ணா பலிக்க. அடியோட படிக்க விட்டு எழுந்திருக்க முடியாமல் தசையா இருந்ததுன்னா அப்போ சந்தியாவனம் பண்ணிச்சு மந்திரஸ்தானம் பண்ணா அவனுக்கு சுத்தி உண்டு. உடம்புல ஒரு கெடுதலும் இல்லை, பக்கத்திலே குளம் இருக்கு, இறங்கி தீர்த்தாமாடத்தை சோமிண்டு நான் மந்திரஸ்தானம் பண்றேன்னா அந்த மந்திரஸ்தானம் பலிக்காது. அதுல சரணாகதி பண்றது ரொம்ப சோம்பேறியில் பண்றதான காரியம். சோம்பேறியில் அர்த்தம் உபாசனம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாத, அதுக்கு வேண்டிய அந்த ஞானம் இல்லாத இருக்கு பாருங்க, அவா பண்றதா அந்த சரணாகதி. அந்த சரணாகத்திய சக்தி இருக்கிற இன்னொரு உபாயத்தை, அதாவது பக்தி யோகத்தை பண்ற சக்தி இருக்குவா பண்ணா அது பசங்களுக்கு ஃபீஸ் இல்லாத வாங்குற சில காலேஜ் இருக்கோ இந்த ஹோம் மாதிரியா, அங்க போய் பணக்காரன் தான் பிள்ளைய கொடுத்து கொண்டு போய் சேர்த்துக்கோனாக்க இது உங்களுக்காக ஏற்பட்ட காலேஜ் இல்லை, ஏழுக்காக ஏற்பட்ட காலேஜ், நீங்க அந்த காலேஜ் போய் சேருங்க நான் சொல்லுவோம். அங்க போனா 50,000 60,000 தீட்டி விட்டுரும். அந்த மாதிரி 7க்குன்னு ஏற்பட்ட காலேஜ், அந்த மாதிரி 7க்காக ஏற்பட்டது சரணாகதி. அன்றி மற்றொன்றிலும் உபாயம், மற்ற உபாயம் உண்டோ? இவன் அழகிதாய் குளிர்ந்த திருத்துடாய் நாருகைக்கு ராஜபுத்தனை அணையாதார்க்கு மாளிகை சார்ந்து நாருகைக்கு விறகுண்டோ. அதாவது ரொம்ப அழகா சொல்றேன், இவ்வளவு தூரம் இந்த உன் உடம்புல திருத்துறாய் வாசிக்கிறதே, அன்றி மற்றோர் உபாயம் என் இவள் அந்தன் துருவாய் கமர்தல். இந்த இப்ப லோகத்துல சிலதான் நடக்கிறது. ஒருத்தனுடைய கட்சி ஒரு பொண்ணுகிட்ட வந்திருக்கும், நீ அந்த பையனோட சேர்ந்து வார்த்தை சொல்றதுனால தான் அந்த கட்சி உங்ககிட்ட வந்திருக்கு, இல்லாட்டா அந்த கட்சி வரதுக்கு வேற வழி என்ன அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது உதாரணம் மோதிரத்தை மாத்திர வாட்சி மாத்தணும். அந்த பையன் விரும்பி உனக்கு கொடுக்க அந்த வாட்சி எப்படி உங்ககிட்ட வரும்? அது தனியாக கீழே விழுந்தா இப்போ கையிலேயே போட்டுருவான். அவன் ஏதோ விரும்பி உங்ககிட்ட கொடுத்துருக்கான், அவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாப்புல பெருமாள் இங்க வந்தாரா, நீங்க அனாவசியமா பழிக்கிறீங்களேன்றா உள்ளே இருக்கு. அன்றி மற்றோர் உபாயம் என் இவள் அந்தன் கொடுத்துராய் கமழ்தல். இந்த பெண்கள் எழுதுறான், பெருமாள் இங்க வரலன்னா ஏண்டி உடம்புல திருத்துராய் வாசிக்கிறது? அந்த திருத்துராய் வாசனா திருத்துராய் அவனுக்கு தானே உண்டு. அந்த திருத்துராய் வாசனா அவன் வரால் எப்படி வர முடியும்? அது வியாக்கியானம் பண்றார். மற்ற உபாயம் உண்டோ? இவள் அழகிதாய் திருத்துராய் நாருகைக்கு, இவள் உடம்புல இந்த உள்ள இருக்க பெண்கள் உடம்புல ரொம்ப அற்புதமான திருத்துராய் வாசிக்குது. இதுக்கு வேற உபாயம் என்ன? ராஜபுத்தனை அணையாதார்க்கு மாளிகை சார்ந்து நாருகைக்கு விறகுண்டோ. சாதாரண நடுத்தரமான ஒரு பொண்ணு உடம்புல அரண்மனை ராஜா கொடுக்குறதான் சந்தனம் கமகமான வாசிச்சுதான் சென்ட்டுன்னு சொல்லுவா. இந்த காலத்துல வசந்த ராஜகுமார் உபயோகிக்கிறதான சென்ட்டு ஏழையாத்து பொண்ணு உடம்புல வாசிச்சுதுன்னா உடனே என்ன சொல்லுவா? ஏண்டி அந்த பையன் பூசிற சென்ட் வசந்த சென்ட் ஒரு சின்ன பாட்டில் 1000 ரூபாய் 2000 ரூபாய், அந்த சென்ட் உங்க உடம்புல எப்படி படுறது அப்படின்றாப்புல ராஜபுத்திரனை அணையாதவர்களுக்கு மாளிகை சார்ந்து நாரைக்கு விறகுண்டோ. என் உடம்பாதல் உங்கள் உடம்பாதல் திருத்துராய் நாரா நின்றதோ. உன்னை போல எத்தனை பசங்க காலேஜ் படிச்சுட்டு வர, யாருக்காவது உடம்புல இந்த மாதிரி சென்ட் வாசனை வீசுறதா? நீ மட்டும்தானே இந்த சென்ட் வாசனை வீச முடியாது இருக்க அப்படின்னு சொல்ற இல்லையா? அதே போல வெளியில் இருக்க பொண்ணு என் உடம்பு திருத்துறா வாசிக்கிறதா, இல்ல அந்த பொண்ணு உடம்புல திருத்துறா வாசிக்கிறதா? இத்தனை பேர் விட்டு உன் உடம்புல மட்டும் திருத்துறாய் வாசிப்பானே. நாற்றத்துராயுடைய நாராயணன் அந்த எம்பெருமானோட சம்பந்தம் இருக்கிறதுனால இருக்குன்னு. இவளுக்கு அவன் போறான் என்றென்றோ நீங்கள் இருப்பது, அவனுக்கு இவள் போறாள் என்றென்றோ அவ்வூரில் உள்ளார் வார்த்தை. அது ரொம்ப இவளுக்கு அவன் போறான் என்றென்றோ நீங்கள் இருப்பது, இவளுடைய அழகுக்கு பெருமாள் ஈடாகாதுன்னு இவா சொல்றா. இன்னும் சில பேர் இவளை பெற்றவாள்னு சொல்றா, அவளுடைய அழகுக்கு இவள் போறாள்னு சொல்றா. அதனால நீங்க 2 பேரும் ரொம்ப சதிர்ஷாலா இருக்கிறதால உன்கிட்ட பெருமாள் வந்திருக்கான், அவனுடைய சமஷ்டில உன் உடம்பெல்லாம் திருத்துராய் வாசிக்கிறது. அதனாலதான் நான் கூட்ட வார்த்தையை நீ கேட்க மாட்டேன். நாற்றத்துராயுடைய நாராயணன் அப்படின்னு சொன்னதுனால இந்த அர்த்தமானது கிடைக்கும். நீங்கள் இப்படி படிக்கும்படிக்கு அவன் இங்கு உண்டோ என்ன அவள் கேட்கிறார். இந்த மாதிரி நோற்றுச்சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் என்ன படிக்கிறியே, நான் ஏதாவது சுகத்தை அனுபவிச்சிருக்கேன், பெருமாள் இங்க இல்லையே, நானும் உங்களை போட்டுதானே கஷ்டப்பட்டுருக்கேன், பெருமாள் இங்க இல்லாம நான் பெருமாள் அனுபவிச்சிருக்கேன் சொல்றீங்களே, நியாயம் தானே கேட்டா உள்ள இருக்கு. அப்படி பெருமாள் இல்லைன்னா எப்படி திருத்துராய் வாசனை வருதுன்னு சொல்றா. நாற்றத்துராயுடைய நாராயணன் அந்த திருத்துரா அவ்வளவு கமகவான் வாசிக்கும். ருக்மிணி கல்யாணத்துல முன்னாடி பிராமணு கடைசி எழுதி கொடுத்து அனுப்பிச்சா அந்த ருக்மிணி ஆட்சி போனா வரவே இல்லை. ஆட்சி போது முடிஞ்சோடனே சுத்தமா க்ஷௌரம் பண்ணி காத்துட்டு இருக்கான். யாரு? சிசுவால் பர்த்தம் பண்ணி காத்துட்டு இருக்கான். அது க்ஷௌரத்தோட போது முடிஞ்சாச்சும் நான் முகத்தை முடிக்க முடியாது இருக்கும். என்ன பண்றது, பெருமாள் வல்லையே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அந்த சமயத்துல என்னாச்சு, ஊரு சவ்யஹானயன கமலம் புரூலதாஜா பிதஸ்யாக பிராவேபந்த பிரேமுபகதம் சூச்சியந்தி ஸ்வமிருத்யா. இடது கண்
இடது கை இடது தொடை, ஸ்திரீலாம் இடது பக்கம் துடிச்சா ரொம்ப நல்லது. சீதா கபீந்திர க்ஷணதாச்சராணாம் வாமானி நேத்ராணி சமஸ்புரந்தி. அசோகவனத்தில் சீத்தை இருக்கா, ஹனுமன் வரப்போறான். திடீர்னு இடது கண்ணெல்லாம் துடிச்சுதான் சீதைக்கு மட்டும் இல்லை, சீதைக்கும் இடது கண் துடிச்சுது, வாலிக்கும் இடது கண் துடிச்சுது. சீதா கபீந்திர க்ஷணதாச்சரானா. அப்புறம் இந்த ராவனுக்கும் இடது கண் துடிச்சுதான். அங்க வாலி போயிட்டான். ராமன் இந்த சுபத்தை சொல்லிச்சு, வாலி போயிட்டான், ராவணன் போக போறான், இவளுக்கு சீதைக்கு க்ஷேமம் வரும். சீதா கபீந்திர க்ஷணதாச்சரானாம் வாமானி நேத்ராணி சமஸ்புரந்தி. அந்த வாலிக்கு இடக்கன்னு துடிச்சு அவன் போயிட்டான், ராவனுக்கு இடம் துடிச்சு போக போறான், இவளுக்கு இடக்கன்னு துடிச்சு இவளுக்கு க்ஷேமம் வரப்போகுது. அந்த மாதிரி அந்த ஸ்திரீகளுக்கு இடது பக்கம் துடிச்சா ரொம்ப நல்லது. ஊரு சவ்யான கமலம், அதே போல இடது பக்கம் தொடை துடிச்சுதான் இவளுக்கு. புருலதாஜா பிதர்சி, அது போல இடது பூர்வம் துடிச்சு. அது என்ன செய்ய, சீக்கிரமா பெருமாள் வந்துட்டார்னு காட்டுறான். சரி பெருமாள் எழுட்டார், அதுதான் இடது கண் துடிக்கிறதுன்னு சந்தோஷப்பட்டே இருந்துச்சு. கும் கும்னு அந்த பாஞ்சு ஜனத்தை சப்தம் கட்டு. அந்த ஒளிக்கு முன்னாடி வாசனை தான் வரும்னு சொல்லுவா. ஆராதாசீத்து அழகு துளசி சௌமிகந்த சமீரா. அந்த காத்தால் உள்ள தன்றல் காத்துல இந்த திருத்துறாய் வாசனை கலந்து வந்துதான் பெருமாள் எழுட்டார். பெருமாள் இல்லைன்னா எப்படி அந்த வாசனை வரும்? அந்த மாதிரி ஆராதாசீத்து அழகு துளசி கந்த சௌமிய சமீரா பிரத்யாசன்னம் உதச்சரத்து பாஞ்சஜன்ய பிரணா. அதுக்கு அடுத்தாப்புல சங்கத்தோட துணி கேட்டுன்னு சொன்னா, அப்படி திருத்துறாய் மாலை இருந்தா பெருமாள் எழுதிருக்கான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நாற்றத்துறாய் முடி நாராயணன் நம்மால் போற்றத்துறையும் இப்பொழுதே படுத்தேன். சற்று நேரத்துக்கெல்லாம் நீங்கள் அந்தியும் போதே பிடித்து வாசலை பற்றி கொண்டு நிற்கிறீர்கள். கட்டும் காவலமா இருக்கிற இவ்விடத்திலே புகர போவோம் அவனுக்கு அவள் பதில் சொன்னான். என்ன, இப்பதான் போது போச்சு, இப்பதான் படுத்தேன், நான் படுத்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் நீ வந்துட்டேன். அவன் எப்படி வர முடியும்? ஆற்றுலயோ நிறைய கட்டு காவல்கள்லாம் இருக்கு. பரமேகாந்தி ஆசிரியர் பார்த்து சாப்பிட மாட்டார். ஆற்றுல அவள் பலகாரம் பண்ணியிருக்கா, இவர் சாப்பிட போகணும்னாச்சா யாராவது பந்துக்குள்ள உட்காந்து வார சொல்லிட்டே இருந்தால் எனக்கு அந்தன போகணும்னு சொல்ல முடியாது. இப்படிதான் சில சங்கடங்கள் வரும். உங்க ஆற்று சாப்பிட்ருக்கே அப்படின்னு ஒருத்தர் எப்படி சாப்பிடுறது, அவர் நான் பக்ஷணம் பண்ணிடுச்சு, நீங்க வந்துட்டுங்க, அவர் கொடுக்குறது எங்க அவகாசம் அவள் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரியா சத்த அஸ்தமிச்சுது. இப்பதான் கதவு சாத்தினேன், சத்த படுத்துவேன் படுத்தினேன். அந்த கதவு சாத்தினவர்கள் நீங்க வந்துட்டு வாசல கதவு அடிக்கிறது. அவன் வரத்துக்கு எப்படி முடியும்னு கேட்டேன். நாராயணன் பதம் போட்டா. நாற்றத்துறா அப்படி நாராயணன் வியாப்தன் என்றோ, வியாப்திக்கு பிரயோஜனம் வேண்டிய இடத்துல ஸ்புரிக்க வல்லனாக என்றோ. அவன் நாராயணனா இருக்கிறதால சர்வத்திலும் நிறைஞ்சவன் இருக்கு இல்லையா, அந்தர்பைச தத்சரம் வியாபிய நாராயணஸ்தானு. அப்படி சர்வ வியாபகனா இருக்கிற உங்க ஆத்து நுழையத்துக்கு அவன் என்ன கதையா திறந்து பண்ணும். அது ரொம்ப சௌகரியமா போச்சு. அதாவது சர்வ வியாபகனா இருக்கிறதுனால வேண்டிய இடத்துல தடங்கள் எல்லாம் நுழையலாம் இல்லையா. நோ அட்மிஷன் போட்டிருக்கு. திடீர்னு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வந்தான், தனக்கு வேண்டிய ஒரு ஆத்து நுழைஞ்சுட்டான். ஏண்டா நுழைஞ்சேன்னா, ஏதோ சந்தேகம், உங்க பேர்ல சந்தேகத்தை பரிசோதனை படுத்தணும். பரிசோதனை அவகிட்ட வார்த்தை சொல்லணும், அந்த பவர் அங்க உபயோகப்படுத்தணும் இல்லையா. அந்த மாதிரி நாராயணா இருக்கிறதுனால நீ சர்வ வியாப்தன் இல்லையா. அந்த சர்வ வியாப்தனான எம்பெருமான் எங்கடா நுழையுதுன்னு பார்த்தான். தனக்கு வேண்டிய பெண்ணான ஒன் ஆத்துல நுழைஞ்சுட்டான். அவனுக்கு அந்த வியாப்தியினாலே உங்கள்கிட்ட நுழைய முடியுது, அவன் தடுக்கவே வேண்டாமே அப்படின்னு தான் வியாக்கியானம் பண்ணா. நாராயணன் எங்களை போலே கதவு திருக்கைக்கு பார்க்க போகணுமோ அவனுக்கு. நாங்க தான் பைத்தியம் முடிச்சிருக்கோம், எங்களால உள்ள போக முடியாது, எங்களுக்கு தான் கதவு திறந்து வரணும். பெருமாள் உள்ள நுழையறதுக்கு கதவையே போட வேண்டாம், கதவையும் திறக்க வேண்டாம். கதவு போடுறதுனால அவன் வெளியே இருந்துருவோம் நினைக்க வேண்டாம். கதவை திறந்தாதான் உள்ள வரணும். இந்த பசங்கள்லாம் பழைய காலத்துல மண்ணால வீடு கட்டு விளையாட வழக்கம். அதுவும் இந்த கன்னியா பசங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பழக்கம். அந்த மாதிரி கொஞ்சம் 2 தூரல் போட்டுது, மண்ணெல்லாம் பதமான ஈரமா இருந்தது. இந்த ஆண்டாள் இன்னும் மற்ற பசங்கள் எல்லாம் சேர்ந்து வாசல்ல மண் வீடு கட்டுது. அந்த மண் வீடு கட்டுற வரைக்கும் இந்து முற்றும் முதுகு நோவ சிற்றில் அழைத்தோம். அப்படியே முதுகு ஒடிஞ்சு போக முடியாது, குறிஞ்சு பாவம் அந்த மண்ணால் வீடு கட்டினான். அங்கேருந்து கட்டி முடிகிற வரைக்கும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பான் கண்ணன். கட்டி முடிச்சுன்னா அங்கேருந்து காலால ஓச்சுவோம். அந்த கட்டின வீடு நன்னா இருக்கா இல்லைன்னு பார்க்கறதுக்குள்ள இந்த சங்கராந்தி காலத்தில் தள்ள மஃப்ளர் கட்டின பிமால 2 மணியே பிடிச்சி கோலம் விட்டுருப்பா. அங்கேருந்து ஒரு தாரி அவசர வேகத்தில் வரும், வந்து மொத்த கோலத்தையும் அழிச்சிருப்போம். எப்படி இருக்கும் முதுகு நோவை விட்டாள்னா மகாபாபி இந்த மாதிரி கோலத்தை அழிச்சிருப்போம்னு சொல்லுவார். அந்த மாதிரி அது அவனு சொல்லலாம். கிருஷ்ணன் அந்த மாதிரி மகாபாபின்னு சொல்ல முடியாது. அது அந்த மாதிரி முற்றத்தூடு புகுந்து என்ன பண்ணா வாசல் அந்த மாதிரி வீடு கட்டினா கண்ணன் வந்து அழிச்சுடுறான்ட்டு ஒரு 10 பசங்களா இருக்கு. 10 புட்டு கூட நிறைய மண்ணை கொண்டு வெளி முத்தம் முத்தம் இருக்கோ இல்லையோ அந்த முத்தத்துல கொண்டு வீடு கட்டு கதை தாப்பால் போட்டு அங்கேயும் கட்டி முடிய வரைக்கும் பார்த்தா முடிஞ்ச உடனே அங்கேருந்து கண்ணன் வந்துட்டான். அதை கவிச்சிட்டான். ஏண்டா கண்ணா, நான் தான் கதவு தாப்பால் போட்டுனேன், நீ எப்படா உள்ள வந்தேன்னா, நான் தானே தெரிவிக்கிறவன், அந்த காலத்துல எல்லா வஸ்துக்களையும் புகுந்து நான் அழகலையா அப்படின்னு சொல்லி
அதுக்கு பதில் சொல்றார் ஆழ்வார். முற்றத்தூடு புகுந்து நுண் முகங்காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா, முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுறந்து அளந்து கொண்டாய் எம்மை பற்றி மைப்புன கேட்டார் இப்பக்கம் நின்றவர் என் சொல்லார். அங்கேருந்து ஆத்து முத்தத்துக்குள்ள மண்ணை கொண்டு வந்து கொட்டி வீடெல்லாம் கட்டினா அங்கேருந்து என்ன பண்ணா உள்ள வந்து அந்த வீட்டை கழிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுடைய வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்தான். மற்ற ஆழ்வாழ்ந்தா அப்படியே வஸ்திரத்தை பிடிச்சி இழுன்னு வெட்கம் இல்லாத சொல்லுவா. இவள் உண்மையான பெண்ணா இருக்கிறதுனால தனக்கு கிருஷ்ணன் தன் உடம்பை தொட்டு தன் வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறது அபிமதமா இருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் கூட ஏதாவது சொல்லுவாளேன்னு பக்கப்படுறா. இந்த வெட்கம்ன்றது உண்மையான பெண்களுக்கு தான் வரும். ஆழ்வாள் பெண் வேஷம் போட்டா கூட அந்த வெட்கம் எல்லாம் அவளுக்கு வராது. இங்கதான் ஆண்டாளுடைய ஒரு ஸ்திரீ பாவத்தை ஆச்சரியம் வியாக்கியானக்காரர்கள் சொல்ற. முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுறந்து அளந்து கொண்டாய் எம்மை பற்றி மெய்ப்பன கேட்டால் என் சரீரத்தை தொட்டு இந்த புடையை பொறுத்து விடுத்தியானா இப்பக்கம் நின்றவர் என் சொல்லார், இந்த பக்கத்துக்கு என்ன சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்றதுனாலே அந்த ஸ்திரீத்துவ பிரயுக்தமான லஜ்ஜ பூர்ணமா இருக்கு ஆண்டாளுக்கு. மற்ற ஆழ்வாருடைய பாசுரங்களை நாயிகா பாவத்துல பேசுற பாசுரங்களை இந்த மாதிரியான ஒரு நாணத்தை வெட்கத்தை பார்க்கவே முடியாது. அப்படி நாராயணனா இருக்கிறதுனால அவன் கரு தற்காவே உள்ள வந்துள்ளான். நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனார் சர்வ சுலபன். நாம் போய் கேட்டா கூட மோட்சார்த்தமான மோட்ச புருஷார்த்தம் கூட கொடுத்துருவான். அவனுக்கு ஆகாதார், அதாவது அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் சர்வ பேருக்கும் சர்வ பலத்தையும் கொடுத்தா வந்திருக்கான். அதான் சொல்ற ஸ்திரியோ வைஷ்யா தசாசு மாமி பார்த்தவியபாஷ்டித்ய ஏபி ஸ்யு பாபயோனேஹ ஸ்திரியோ வைஷ்யாஸ் ததா சூத்ரா தேபி யாந்தி பராங்கதிம். இந்த ஸ்லோகம் என்ன இருக்கு? பாப ஜென்மாக்களா இருந்தா கூட என்னை ஆசிரியிச்சா அவளும் நல்ல கதிக்கு போறார்கள் அப்படின்னு ஸ்லோகம். மாமி பார்த்த வியபாஷ்டித்ய தேபி யாந்தி பராங்கதிம். என்னை ஆசிரியிச்சதுனால அவ பாபிகளா இருந்தா கூட என்னை ஆசிரியிச்சத ஒரு பலத்தினால அவ மோட்சத்துக்கு போறான்னு சொல்லணும். ஸ்லோகம் எப்படி தான் இருக்கு? என்னை அடைஞ்சி பாபிகளா இருந்தா கூட மோட்சத்துக்கு போறாவா. என்னை அடைந்து பாபிகளா இருந்தாலும் அவர்கள் ஒசந்த கத்தியை அடைகிறார்கள். இந்த வாக்கியத்தை அப்படியே பிளாக் போர்டில் எழுதி பாருங்க. நீங்க இதுல விபரீத அர்த்தம் கிடைக்கும். என்னை அடைந்தவர்கள், என்னை அடைந்து பாபிகளா இருப்பவர்கள் நல்ல கத்திக்கு செல்கிறார்கள் அப்படின்னா, என்னை அடைந்து பாபிகளானவர்னா பெருமாளை அடைஞ்சதுனாலே பாபிகளா போயிட்டா அர்த்தம் இருக்கும். என்னை அடைந்து பாபிகளானவர்கள், என்னை அடைந்து பாபிகளானவர்களும் நல்ல கத்திக்கு செல்கிறார்கள் எழுதி பாருங்க. என்ன இருங்க? என்னை அடைந்து பாப்பினாலும் இந்த காலேஜில் சேர்ந்து ஃபைலா போனாலும் வேலை கிடைக்கும். இந்த காலேஜில் சேர்ந்து ஃபைலா போனவர்களும் வேலை பெறுவார்கள் அப்படின்னா, இந்த அதாவது ஃபைலா போனவர்களும் இந்த காலேஜில் சேர்ந்து வேலையை பெறுவார்கள் அப்படி அர்த்தம் வரணும். புரியுது? ஃபைலா போனவர்களுக்கும் வேலை கிடைக்கும். எங்க காலேஜில் சேர்ந்தா, எங்கள் காலேஜில் சேர்ந்து ஃபைலா போனவர்களும் வேலையை பெறுவார்கள் அப்படின்னா ஃபைலா போறதுக்காக இந்த காலேஜில் சேரணும் அப்படின்னு தான் இருப்போம். அது மாமி பார்த்த வியபாஷ்டித்ய ஏபிஸ்யு பாபயோனேஹா. என்னை அடைந்து எவர்கள் பாபயோனா பாப ஜென்மாக்களா இருக்கிறார்களோ தேப்பி, அதாவது ஸ்திரியோ வைஷ்யாஸ்திரா சூத்ரா தேப்பி அந்தி பாப்பிகளா ஆகணமா இருந்தா பெருமாள் அடைஞ்சா பாப்பிகளா ஆகலாம் தான் அர்த்தம் கிடைக்கும். இப்படி அவர் கண்ணன் வார்த்தை சொல்றது. நாம் இந்த மாதிரி அவ ப்ரொஃபஸர்லாம் இருக்கா மார்க் போடுவாள, தப்பு இல்லை இந்த வார்த்தை. அதுக்காக என்னோட அந்த அண்டர்ல ஒரு கோடை தூக்கி அங்க போடணும். இந்த கரெக்ஷன் பண்றாப்புல மாமி பார்த்த வியபாஷ்டித்ய தேப்பி யாந்தி பராங்கதி. ஸ்திரியோ வைஷ்யாஸ்திரா சூத்ரா ஏபிஸ்யு பாபயோனேஹ மாமி பார்த்த வியபாஷ்டித்ய தேப்பி யாந்தி பராங்கத்தின் ஸ்லோகம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. தேசிகனுடைய மங்களம் இருக்கே, யக்ஷாதி லாப பூஜாசு விமுகோ வைஷ்ணவே ஜனே. பாதூர் ராகாச்சார சுவாமின்னு எழுதிருந்தார். ரொம்ப மகா பைய வையாகரனர். சுவாமியுடைய குமார் தான் அந்த ஸ்லோகம் பண்ணிருக்கார். ஆனா விபரீதார்த்தம் வரும்படியே அந்த ஸ்லோகம் அமைஞ்சு போச்சு. சுவாமி தேசிகனுக்கு வைஷ்ணவாளை கண்டா பிடிக்காது அப்படின்னு சொல்லும்படியா அமைஞ்சு போச்சு. விமுகோ வைஷ்ணவே ஜனே என்ன அர்த்தம்? அர்த்தம் புரியுங்களா? வைஷ்ணவாளை கண்டா விமுகரா இருப்பார். இது எங்க தெரியுமா அன்பிக்கணும்? வைஷ்ணவே ஜனே கிரைணிய திசாம் பிராப்தா. வைஷ்ணவாளை கண்டா அவர்கள் தங்களை விற்கும்படியான அளவுக்கு அவர்கிட்ட பவ்யமா இருக்கணும். வைஷ்ணவே ஜனே கிரைணிய திசாம் பிராப்தா. அவர் பேசுவார், அவர் என் தம்மை விற்கவும் பெறுவர்கள். பாகவதால் நம்ம பணம் கொடுத்து 10 ரூபாய்க்கு வித்துட்டு போடலாம். அந்த மாதிரி அவர்கிட்ட பவ்யமா இருக்கான்னு வரணும். இந்த விமுகேஜ் அங்க விமுகோ வைஷ்ணவேஜ் அங்க வந்துட்டு கியாதி லாப பூஜைகள்ல விமுகர்கள். கியாத்தி ஆசைப்பட மாட்டா, லாபத்தை ஆசைப்பட மாட்டா, பூஜையும் ஆசைப்பட மாட்டா. கியாதி லாப பூஜாசு விமுகா அங்க ஒரு செமிகோல் போட்டு நிறுத்தணும். அப்புறம் விமுகோ வைஷ்ணவேஜ் உத்தராத்துல வரும். உத்தராத்துல சேர வேண்டிய வாக்கியத்தை பூர்வார்த்தத்துல போட்டா
யக்யாதி லாப பூஜாசு விமுக பூஜாசு, அது ஒரு பாதம் முடியுதா, விமுகோ வைஷ்ணவேஜனே சொல்லிச்ச. ஏன் அந்த ஸ்பேஸ் போட்டு நிறுத்தத்தோடு ஸ்லோகம் ஆட கொடுக்க, அப்படி ஒரு ஸ்லோகம் அமைஞ்சு விட்டு அது கொஞ்சம் நன்னா இல்லை. இந்த ஸ்லோகத்தை மாற்றினா பெரியவாள் அனுசந்தானத்தில் மாற்ற முடியும். அந்த மாதிரியா சொல்ற, அந்த மாதிரியா ஸ்திரியோ மாமி பார்த்த வியபாஷ்டித்ய, மாமி பார்த்த வியபாஷ்டித்த நிறுத்திருங்கோ. ஏபி ஸ்ரீ பாபயோனியா ஸ்திரியோ வைசாஸ்ததா சூத்ரா தாஹ தே மாமி பார்த்த வியபாஷ்டித்து பராங்கதிம் யாந்தி. அங்க கொண்டு உத்தராத்துல போகணும். இன்னும் யாரு தப்புன்னுவா, கண்ணனாசன பாஷையான வியாக்கியானம் பண்ணிட்டா, அதனால இது யாரும் தப்புன்னு சொல்ல. அந்த மாதிரி நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியனால் என்னை அடைந்ததால் பாப்பியோன்ல இருந்து அர்த்தம் கிடைக்கும். ஏன் சப்தத்து அர்த்தம் அதுதான். சப்தத்தை பார்த்தா எப்படி இருக்கு, என்னை அடைஞ்சு பாப்பிடா போயிங்களே நீங்கள்லாம் நல்ல கத்திக்கு போகணும் அர்த்தம் கிடையாது. 100 அர்த்தம் சொன்னா கூட சப்தத்துணி சேர்க்க அப்படிதான் வரும். அந்த சப்தத்துக்கு அங்க போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியனால், பக்தி இருந்தா பூரா யாரும் பெருமாள் ஆசிரிக்கலாம் என்றுதான் நேற்று அந்த அர்த்தம் சொன்னோம். நம்மால் போற்ற பரிதரும், நாமெல்லாம் பல்லாண்டு பாடக்கூடிய பெருந்தாளத்துல போற்ற, அவங்ககிட்ட நாம் எதையும் கழுக்கிறது பறை உக்கவும் தட்டலு புண்ணியன் ராமோ விக்கிரவான் தர்மான்னு சொல்றோம். அப்படிப்பட்ட புண்ணியனால் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரம், நேற்றே அந்த அர்த்தங்கள்லாம் சொல்றோம். சுகிருதம் சர்வபூதானாம் என்றவனால் அவன் விழுந்தான். ஏன் கடைசியில கும்பகர்ணன் சேர்த்தது யாரால் தெரியுமா, ராமனால. ராமன் சுகிருதம் சர்வபூதானாம் சகே ராகவ தர்மஜ ரிபூணாமப்பி வத்சல அப்யனி ஜாத்தும் இச்சாமி என்றதா சொல்லி, அந்த ரிபூணாமப்பி வத்சல், அந்த கருடன் பெருமாள் கிட்ட நாகபாசம் விடுவிச்சுட்டு அவன் பெருமாள்கிட்ட நியமனம் வாங்கிக்கிறான். சகே ராகவ தர்மஜ ரிபூணாமப்பி வத்சல, சத்ருக்கள் கிட்ட போய் தோஷத்தை பார்க்காம இருப்பாளா, ஆனால் ரிபூணாமப்பி வத்சல்னு பெருமாளுக்கு ஒரு டைட்டில். சத்ருக்கள் கூட தோஷம் பாராதவன். இந்த காலத்தை வேண்டிவாக்கிட்டே தோஷம் பார்த்துட்டு இருக்கா, சத்ருக்களை கழுக்கவே வேண்டாம். ஆனா சத்ருக்களை ஸ்நேகிதாள் ஆகிக்கிறா, ஸ்நேகிதாள் தோஷம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலத்துல காலம் மாறி போச்சு. அந்த பண்டோர் நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த, அதான் ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் பண்றாரு. புண்ணிய நாள் தண்ணீர் குடிக்க கல்லின ஏர்லே விழுந்தது போல், விழுந்து சாவாரி போல் வியாக்கியானம். அந்த பெருமாள் எப்படிப்பட்டனா ரிபூணாவுக்கு வத்ச விபீஷ்ணோவா சுக்ரீவ எதிவா ராவணேஸ்வயம் ஆனையனும் ஹரிஷ்டேஷ்டன் சொன்னான் பாருங்கோ. அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா, அவன் கும்பகர்ணனை காப்பாத்துன்னு நினைச்சு கூட இந்த பாப்பி அவங்ககிட்ட போகாது விழுந்து செத்தானேன்றதான் அவனுடைய துர்திசையை பத்தி. கும்பகர்ணனும் தோற்றும், நேற்றே விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன், கம்பராமாயணத்தோட விஷயமா சொல்லியிருந்தேன். கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்து எழுதான் தந்தானும். பரசுராமன் ராமன் கிட்ட தோத்தோன்னே தன் கையில் இருக்கவில்லை, அவங்க கிட்ட கொடுத்துடல. தோத்தவா தன் கையில் இருக்க சொத்து அசல் ஜெயிச்சவாளை கொடுக்குறது வழக்கம் உண்டு. அந்த மாதிரி கொடுத்துட்டேன். அந்த மாதிரியான இதுல தோற்றும் உனக்கே பெருந்து எழுதான் தந்தானும் ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். அவள் எழுந்து வந்தா, தேற்றமாய் வந்து ஊராரெல்லாம் திரண்டு இருக்க, சதசியாய் உன்னை நியமிப்பாரும் சிலர் இங்க உள்ள. அதாவது நீ எங்களுக்கு சுவாமி தான், ஆனாலும் நீ சில தப்பான காரியங்கள் பண்ணா உன்னை சிக்ஷிக்கிறது மனுஷன் இங்க இருக்க. அதனால ஜாக்கிரதையா நன்றா அலங்காரம் பண்ணிட்டு தலையெல்லாம் வாரிண்டு நீ ஜாகிரதையாவான்னு சொன்னார். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல சுக்ரீவன் காரியத்தை மறந்து விட்டான்னு பெருமாள் சுக்ரீவன் இளைய பெருமாளை பார்த்து சுக்ரீவன் சொல்லிட்டு வா, ரொம்ப காலம் ஆயிடுத்து, சீத்தையை கண்டுபிடித்து எந்த பிரயத்தனம் எடுக்காமல் இருக்கே, நீ போய் சொல்லிட்டு வான்னு அனுப்பிச்சார். இவன் போய் கிருஷ்ணதாத்வாரத்திலிருந்து வில்ல இழுத்து கட்டி நான் சப்தத்தை ஓஷப்படுத்தினான். இது கேட்டோடனே அடடா நாம் மறந்து போயிட்டோமே, பெரிய கோபத்துக்கு ஆளாயிட்டுமே சொல்லி ஹனுமானை போய் கேட்டான் என்ன பண்றதுன்ட்டு. ஹனுமன் சொன்னா நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, இனிமேல் பெருமாள் லக்ஷ்மண் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது அந்தரேன அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதநாத் கிருதாபராத சீதே நானியத் பசியாமி அஹங்க்ஷமன். நீ பண்ண அபராதத்துக்கு பெருமாள் திருவிழா விழுந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்கறது வேற எதுவுமே கிடையாதுன்னு சொன்னான். அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணான், தாம் போறதுக்கு போயிட்டு தன் பத்னின்னா தான் இப்பொழுது பத்னியா இருக்க தாரையை அங்கே அனுப்பிச்சான். அவள் பறிச்ச இளைய பெருமாள் சட்டுன்னு கண்ணை மூடிவிட்டார். அவள் அந்த மாதிரியாக அலங்கோலமா வந்தாளாம். அந்த இளைய பெருமாளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. தாமரை வதனம் சாய்த்து தனடும் தரையில் ஊன்றி மாமியர் குழுவில் வந்தா நாம் என மைந்தன் நிரம்ப பூமியில் அணங்கனாட்டம் பொலிவிடை பூந்து பொற்றோள் தூமன நெடுங்கண் தாரே நடுங்குவாள் இணைய சொன்னாள். அந்த தாரை வந்து நிற்கிற உடனே லக்ஷ்மணன் தலைய தாமரை வதனம் சாய்த்து தனு நடும் தரையில் ஊன்றி
மாமியர் குழுவில் வந்தானாம் எனமைந்தன் நிற்ப. ஒரு 10 பெண்கள் இருக்கிறத ஒரு பையன் ஆட்டுட்டானா எவ்வளோ அவஸ்தை. அவள்லாம் துமுந்து வாரிசுவா, இந்த பையன் தலையை குறிஞ்சிடுவான். அந்த மாதிரி மாமியர்னா சின்ன பசங்களோட மாமியன்னு கூப்பிட வழக்கம் அந்த காலத்து. அந்த மாமியன்னா பெண்களுடைய குழுவில் ஒரு 20 பசங்கள், காலேஜ் பசங்க, பொம்பளை பசங்க, அரட்டடி பசங்க வந்து கொடுத்தோன்னா ஆண்களாம் பயந்து ஓடி போடுவா. அந்த கும்பலில் வந்த ஒரு பையனை போல அந்த தாரை வந்து இருந்த உடனே அவன் அப்படியே தலையை குனிஞ்சானான். சட்னு வந்தா அவன் கம்பன் சொல்லிச்ச வால்மீகி கொஞ்சம் சாப்ரஸ்கலந்தி மத பிரலம்ப காஞ்சி குணஹேம சூத்ர சலக்ஷண லக்ஷ்மண சன்னிதானம் ஜகாம தாரா நமிதாங்க எஷ்டிஹி. இந்த தாரை எவ்வளோ அழகா இருப்பான்றது அவள் நேரவே பார்க்க வேண்டாம். இந்த ஸ்லோகம் அத்யுதமாக அமையிறது. இதெல்லாம் அதிகமாக விவரிக்கிறதுக்கு இல்லை. அப்படியே ஒடிஞ்சு போகிற கொடியாட்டம் இருப்பலாம். நிறைய மதுபானம் பண்ணியிருக்கா. அதில் தட்டு தடுமாறின்னு வர கண்ணெல்லாம் சுழல மட்டும்தான். ஒட்டியானம் வந்து குழந்தை ஆழ ஓடி வருவா. சில ஸ்திரீகள் இஞ்சி மூட்டை கலெக்ஷன் பண்ணுற காலத்தில் பக்கத்துலேயே எல்லாரும் குடியிருப்பா. யாராவது குழந்தைகள் அழுதா சரி, ஏன்னா அசிடாக இருக்கும் போட்டிருக்கு, எப்போதான் குழந்தை ஆட விட்டுருக்காளே நடிகங்க. அப்புறம் சொல்லிட்டு வாடா குழந்தை ஆடுதுன்ட்டு எத்தனை தடவை சொன்னாலும் சரி அவள் ஆட விட்டுருப்பா. ஏன்னா நீ போய் சொல்லியோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். சொல்லிட்டு வந்தால் உடனே குழந்தை வாயை மூட வேண்டாமோ அந்த மாதிரி சொல்லிட்டு வரணும். கோவிச்சு தான் ஆயிடுங்க. அந்த மாதிரியாக இந்த ஆழற குழந்தைய சில பேருக்கு ஜூப்ஸே கிடையாது. அது மாதிரி அதுலேயே வரும். இவன் மாதிரி அக்கம் பக்கத்துலாம் போய் வர சொல்லிட்டு அது புடவை தலைச்சு பிடிச்சி பின்னாடி எழுதுணும். அதே போல் ஜல்னு இந்த ஒட்டியானம் இருக்கோ இல்லையோ அது கீழே வருது தலைப்புற மாட்டுண்டு அந்த ஒட்டியானம் ஜல்னு சிலைக்கு அத்தை இழுத்துன்னு வரலாம். ஆழற குழந்தை இழுத்துட்டு அது தவிர்த்து வராப்புல சாப்ரஸ்கலந்தி மதவிக்வலாட்சி பிரலம்ப காஞ்சி குணஹேம சூத்ரா அந்த மாதிரி இந்த ஒட்டியானம் அதெல்லாம் தொடர்ந்து வர அது இழுத்துன்னு அப்படியே வரலாம். மற்றொடனே டக்குன்னு தலையை மூட்டான். கம்பராமாயணத்தை சொல்லி அவளுடைய விசவ கோலத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் அப்படி தான் இருப்பாளுன்ட்டு அவள் கஷ்டப்பட்டான்ற அவளை பதிமூர்த்தியாக சோகத்தோடு வந்தாள்னு சொல்கிறான் கம்பன். கொஞ்சம் வித்தியாசம். அந்த மாதிரி தான் தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் நோற்று சுவர்க்கம் புகின்னாய். இது பிரபன்ன அக்ரேசரால் கூப்பிடுற அருங்கலமே. ஏன் பிரபன்ன ஜன சந்தானத்துக்கு சிகரமாக இருக்கக்கூடியவர். நோற்று சுவர்க்கம் புகின்றம்மனாய் சாஸ்திரிகள் தப்ப கையதை போலே இரண்டையும் விடுக்கி பிறவைக்கடலை நீந்த சாரஞர் வட்டத்தில் இருப்பாரை போல இருகையும் விட்டு கரை குறுங்காலும் எண்ணுவர்கள். நோற்று சுவர்க்கம் அங்கே தள்ளி பண்ணி அடுப்பு மூட்டு ஒருத்தர் பூச்சி எரிஞ்சிருக்கா, கண்ணெல்லாம் கொடுத்து ஒருத்தருக்கு தீர்த்தம் கொண்டு வர ஒருத்தர், அரிக்கிறார் ஒருத்தர், இப்படிலாம் பண்ணிச்சு முடிஞ்சவொடனே சாப்பிடுறது வர்றாரு பாருங்க. அந்த மாதிரி நாங்களாம் நோறுக்கிறோம். நீ சுகத்தை அனுப்பிக்கிறேன். அது உதாரணம் சொல்கிறார். ஆறில் ஓடத்தை போட்டு தாங்களே துடுப்பு எடுத்துட்டு ஒரு கையால் ஓடத்தை பிடிச்சிட்டு ஒரு கையால் துடுப்பு பிடிச்சிட்டு அந்த ஆற்றை தாண்டி முள்ள கஷ்டப்பட்டு கரை கூற காலம் போயின்றதுக்குள்ள இவனுக்கு சரியாக ஓடம் விடவும் தெரியாது. அதனால் இவன் கஷ்டப்பட்டு அந்த ஓடத்தை செலுத்திட்டு இருக்கான். அதுக்குள்ளே என்ன பண்ண ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஓடம் ஓட்டுட்டு இருக்கான் பாருங்க. அந்த ஓடத்தை ஒரு அரையனா கொடுத்தான். இவன் போகிறதுக்குள்ள அக்கறைக்கு பட்டு விட்டாங்க. அந்த மாதிரி பக்தி யோகம் பண்ணுறவன் அந்த சம்சார சமுத்திரத்தில் பக்தி யோகம் பண்ண தெரியாத நடை தலங்கள்லாம் வந்து அவஸ்தப்பட்டு இருக்கா. அவன் கர்மயோகம் ஞான யோகம்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கான். சரணாதி பண்ணா அவனுக்கு முன்னாடி சுலபமாக மோட்சத்துக்கு போய் சேர்ந்து. பக்தி யோகம் பண்ணுறதுக்கு என்னைக்கு மோட்சம் வரும்னு தெரியாது. அது இந்த சரீரம் வந்தாலும் வரலாம், அடுத்த சரீரம் வந்தாலும் 8-10 சரீரம். இந்த பிராரப்த கர்மா எத்தனை சரீரம் கொடுக்கும் அத்தனை சரீரம் கழிச்சு தான் மோட்சம் வரும். இந்த சரணாதி பண்ணவனுக்கு எத்தனை தேகாவசானி மோட்சம். அந்தோனந்த கிரகணவசகா. சுவாமி இந்த ஸ்லோகம் சாகிற இந்த ஸ்லோகத்தை மனவாளமானும் கோட் பண்ணுறார் தன்னுடைய வியாக்கியானத்தில். என்று சுவாமி ஞாசத்திலத்தை அருளி செய்தா தூப்புள் பிள்ளை. ரொம்ப சிந்த ஸ்லோகம். சரணாகதி பண்ணுறோம் ரொம்ப சுலபமாக சரணாகதி. ஞானம் வேண்டாம், கர்மா வேண்டாம். சில பேருக்கு ஞானம் இருக்கும் கர்மா இராது, சில பேருக்கு கர்மா இருக்கும் ஞானம் இராது, ரெண்டுமே இராது சில பேருக்கு. அவெல்லாம் கூட மோட்சத்துக்கு போகலாம். அந்த அனந்த கிரகணவசகா யாத்தி ரங்கேஷ தத்வத்து. குருடன் ஒருத்தன். இந்த குருடன் என்ன பண்ணுறான், அக்கறைக்கு போய் சேர்றான். எப்படி தான் போகிறான், இவனுக்கு வழி தெரிஞ்சு நிற்பது இல்லை. வழி தெரிஞ்சு அவன் ஒருத்தன் துணைக்கு ஆட்டுக்கிறான். அவன் கையில் தன் கையை கொடுக்குறான். அவன் என்ன பண்ணால் முள்ள அழிச்சுன்னு போகிறான். அவனுக்கு வழி தெரியும். வழி தெரிஞ்சு அக்கறையில் கொண்டு விட்டுறான் இல்லையா, சுலபமாக பட்டு போகிறான். அந்த இவனுக்கு நடக்கிற சக்தி இருக்குது, பார்க்கிற சக்தி இல்லை. பார்க்கிற சக்தி நடக்கிற சக்தி ஒருத்தர் 2 பேர் இருக்குது. அது ஞானம் அனுஷ்டானம் 2 பேரும் ஆச்சாரியர். இவனுக்கு ஞானம் இருக்கே தவிர அனுஷ்டானம் இல்லை. அதனால் இவன் என்ன பண்ணுறான், சக்தி இல்லை. அதனால் அந்த ஆச்சாரியர்கிட்ட போகிறான், அவன் கொண்டு விட்றான். இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், கண் நன்னா இருக்குது கால் இல்லை, அவனும் அக்கறைக்கு போகிறான். ஓடக்காரங்கிட்டே ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரங்கிட்டே ஒரு ரூபா 2 ரூபாய் எடுத்து கொடுக்குறான். இவன் குறிப்பிட்டதில் கொண்டு கொடுத்துறான் இல்லையா. அந்த மாதிரி ஆச்சாரங்கிட்ட ஞான அனுஷ்டானம். இவனுக்கு ஞானம் இருக்குது, சக்தி இல்லை, கால் இல்லை. ஆனால் இவனும் ஆச்சாரங்கிட்ட போயிடான். ஞான சக்தி 2மே இல்லை. இப்போ ராஜாவுடைய வீட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான் ஒருத்தன். அவன் என்ன பண்ணுறான், நிறைய அங்கே ராஜாவுடைய அந்தரங்க பிரைவேட் செக்ரட்டரி. ராத்திரி 8 மணி வரைக்கும் வேலை இருக்கும், காத்தால 7 மணிக்கே பட்டு விடுவான். கடைசியில் வரிச்சு என்ன பிரைவேட் செக்ரட்டரியாக இருந்தால அவன் எல்லாரும் ஒன்றா சாப்பிடுவா. ராஜாவின் வீட்டில் பண்ணுற பக்ஷணங்கள்லாம் நீ குழந்தைக்கு எடுத்துமோன்னு கொடுத்துருவா. அந்த குழந்தை ராஜபோகத்தில் அனுபவிக்கிறது. இதை ராஜா எப்படி இருப்பான்னு தெரியாது. அந்த ராஜபோகத்தை அனுபவித்து என்ன பண்ணணும்னு கூட ஒரு குழந்தைக்கு தெரியாது.
அந்த தங்க தகப்பனார் பண்ற சேவையினால அதுல நிறைய ராஜபோகத்தெல்லாம் வாங்கிட்டு குழந்தையானது அந்த போகத்தை அனுபவிக்குது. அதில் நம்ம என்ன பண்றோம், ஆச்சாரியால் நமக்காக சரணாதி பண்ணுறார். அந்த சரணாகத்தினால இவனுக்கு பெருமாளை பத்தி தெரியாமல் இருந்தா கூட சுகத்தெல்லாம் இவன் அனுபவிக்கிறான். இப்படி இந்த ஆச்சாரிய வைபவத்தை சுவாமி சாய்க்கிறார். அந்தா அனந்த கிரகண வசகா யாதி ரங்கேஷ தத்வத் பங்குர்நௌகா குஹரநீதா நீயதே நாவிகேன புங்க்தே போகான் அவிதித நிருபா சேவகஸ்ய அர்பகாதிஹி தொத்சம்பிராப்தோ பிரபோதி ததா தேசிகோ மே தயாளு. இப்போ நான் சொன்ன அர்த்தம் உங்களுக்குலாம் சுலபமாக புரியும். இப்போ புரியாத அர்த்தம் சொல்ல போகிறேன். அதுதான் ஐஷிங்கர் இஞ்சிமோட ஐஷிங்கர் காட்டின அர்த்தம். கொஞ்சம் கடினமான அர்த்தத்துக்கு அடையாளம்னா புரியாமல் இருக்கணும். இல்லை நான் சொல்கிறதுனால உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா அது கடினம் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன் சொல்கிற பிரகாரம் சொன்னால் புரியும். ஐயோ எனக்கு புரிஞ்சு போச்சு, அப்போ புரிஞ்சு போனால் அது கடினமான அர்த்தம் இல்லைன்னு நான் சொன்னோம் இல்லையோ. இது புரிஞ்சு போடுறது நான் கடினம் இல்லைன்னு நினைக்க வேணாம். கடினமான அர்த்தம் தான். நீங்கள் புத்திசாலியாக இருந்தால புரிஞ்சுட்டும் அர்த்தம் வச்சுக்கோங்க. அதனால் அர்த்தத்துடைய அதனுடைய மகிமையை குறைக்க வேண்டாம். அதாவது நல்லா கவனிக்கணும். குருடன் கண் தெரியாதவன் கண் தெரிஞ்சவன் கிட்ட தன் கையை கொடுக்குறான். இவன் அந்த கரையில் கொண்டு விட்றான், அழிச்சுன்னு போய் கொண்டு விட்றான். ரெண்டு பேருமே நடக்கிறா. இது கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா. கண் தெரிஞ்சவன் நடக்கிறான், கண் தெரியாதவன் நடக்கிறான். இது உக்தி நிஷ்டைக்கு உதாரணம். ரெண்டு பேரும் மந்திரம் சொல்ற. ஆச்சாரியனும் இப்படி சொல்லுன்னு மந்திரத்தை இந்த பிரபத்தி பிரயோகத்தை ஆச்சாரியனும் சொல்றான், சிஷ்யனும் சொல்றான். ஆனா அந்த மந்திரத்தில் நிறைய இருக்கிற அர்த்தங்கள்லாம் ஆச்சாரியனுக்கு தெரியும், சிஷ்யனுக்கு தெரியும். அவனுக்கு விஷத ஞானம் இருக்கு, விஷத ஞானம் இருக்கு. அதனால இது ஆச்சார நிஷ்டைக்கு உதாரணம். ஆச்சார நிஷ்டைக்கு உதாரணம் எடுக்கிறார். இது உக்தி நிஷ்டைக்கு உதாரணம். இது புரியுது? ஏன்னா அந்த ஸ்லோகத்தை பாருங்க. அந்த ஆனந்த, இது நான் சொந்த விஷயம். இது சரசுல ஒத்து சண்டை போடுவா புரியாத அப்படிப்பட்ட விஷயத்த அம்பலத்தில் அவள் பூதி அவுத்தா போல நான் இங்கே உங்ககிட்ட அவுத்து சொல்றேன். ஆனால் இங்கே எல்லாரும் பக்தாளா இருக்கிறதுனால இதான் ஏன் சொல்லி எங்க மூளையை குழப்பறாரு, நீங்க எல்லாம் வெய்ய மாட்டோங்கோன்னு நினைச்சு நான் சொல்றேன் இல்லையா. புரிஞ்சா வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடுத்த கதைக்கு போகலாம். அந்த 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 ஸ்லோகத்தை அந்த அனந்த கிரகண வசகா யாத்தி சொல்றான். கண்ணு தெரிஞ்சவனும் நடக்கிறான், கண்ணு தெரியாதவனும் நடக்கிறான். இதை போய் ஆச்சாரத்துக்கு உதாரணம் சொல்லாமா? இது சூக்ஷ்மா கவனிச்சா பிராச்சீன வியாக்கியானங்கள் அப்படிதான் இருக்குன்னு அழிச்சு சாச்சாரு. ஆனா இதை முழுக்க முழுக்க ஆச்சாரத்துக்கு உதாரணம் இல்லை. இதுல ஒன்னு ஆச்சாரிஷ்ட, மிச்சம் ரெண்டும் ஒன்னு உக்தினிஷ்ட. சரணாகத்தில் எத்தனை பண்ண அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம். அந்த மாதிரி இவனும் வாயால் சொல்றான், அவனும் வாயால் சொல்றான். இவனும் நடக்கிறான், அவன் நடக்கிறான். பட் என்ன வித்தியாசம்? அவன் கண் தெரியுது, அவன் கண் தெரியாது. இந்த சொல்ற பிரயோகத்துல அர்த்தங்களாம் அவன் நன்னா தெரியும், இவனுக்கு தெரியாது. சமுதாய ஞானம், விஷத ஞானம். அதனால வச்சு கண் தெரிஞ்சும் தெரியாது. அதனால இது இவன் வாயாலே சொல்லி சரணாதி பண்றதுக்கு உதாரணம். அடுத்தது பாருங்க. பங்குர் நௌகா குஹர நிஹிதா நீயதே நாவிகேன. ஓடத்துல காலில் முடன் ஓடத்துல உட்காரம் அக்கறையில் கொண்டு வச்சுடுறான். இது ஆச்சாரிஷ்டி. அப்புறம் இந்த குழந்தை ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்ய குழந்தை ராஜபோகத்தை அனுபவிக்குது. இதுவும் ஆச்சாரிஷ்டிக்கு. அதுல ரெண்டு விஷயம். எனக்கு தேவள், எனக்காக தேவள் மோட்சத்துக்காக, எனக்கு பதிலாக மோட்சார்த்தமான தேவள் பட வேண்டும் என்று சிஷ்யன் பிரார்த்திக்க ஆச்சாரன் பண்ணி வைக்கிற ஆச்சாரிஷ்ட உண்டு. இங்கோட உன் ஆம்பளுக்கு உன் பசங்களாம் சேர்த்து நானே பண்ணி வச்சுட்டேன்டா அப்படின்னு சொல்ற வழக்கம். ஏன் இவ பிரார்த்திக்காதே பண்ணி வழக்கம். அதுக்கு அடுத்தது ரெண்டு. அதனால ஆச்சாரிஷ்டில ஆச்சாரனே சரணாதி பண்றோம். அதாவது சில வக்கீல்கிட்ட போய் ஃபீஸ் கொடுத்து இந்த கேஸை நடத்தணும்னு பிரார்த்திச்சு வக்கீல் வர உண்டு. சில சமயத்தில் வக்கீல் இவங்ககிட்ட பிரித்தா இந்த கேஸ் ஒன்று அவுட் ஆஃப் நீ இதுக்கெல்லாம் வக்கீல் ஃபீஸ் ஒன்று 10,000 15,000 தரண்டா, சரி உன் கேஸ் நான் எடுத்து நடத்துறேன்டா அப்படின்னு அவனே வலுவில் வருது உண்டோ இல்லையா. அந்த மாதிரி ஆச்சாரியெல்லாம் வக்கீல் மாதிரியா நாமெல்லாம் கேஸில் ஆட்டு இருக்கும். நாமெல்லாம் கேஸ் கொடுக்குறாப்புல வாதி பிரதிவாதி பெருமாள். அந்த மாதிரி வரைச்ச இவன் பிரார்த்திச்சு வக்கீல் வைக்கிற கொண்டு இல்லை வக்கீலே வர கொண்டு அந்த மாதிரி ஆகுது. இப்போ ஓடத்தில் போய் இவன் உட்காந்து போறேன், அப்பா நீ வாடா ஓடத்துல, அவனா கூப்பிடுவான், நான் பணம் தரேன்டா என்னை கொண்டு அக்கறை விட்டு இவன் ரெக்வஸ்ட் பண்ணணும். அப்பதான் ஓடக்காரன் ஆச்சாரனை பிரார்த்திக்கணும். சிஷ்யன் பிரார்த்திச்சு ஆச்சாரன் பண்றதான் ஆச்சாரனுக்கு உதாரணம். அந்த குழந்தை இருக்க எனக்கு போல நீ சரணாதி பண்ணு, நீ பக்ஷம் வாங்கிட்டு வான்னு சொல்ல தெரியாது குழந்தை. புங்க்தே போகான் அவிதிதர்பி அவிதிதர்பா சேவகஸ்ய அர்பகாதிஹி அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட அந்த ஆச்சார இப்படிப்பட்ட ஒரு இந்த பிரபன்ன அக்ரேசரால் இருக்கே அவாதான் நம்ம சம்பிரதாயத்துக்கு அருங்கலம். அவளை பார்த்து சொல்ற கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயல் தான் தந்தானோ. அது இன்னொரு சுவாசம். கும்பகர்ணன் பெருந்துயல் தந்தான் இங்க முதலாழ்வாரில் எழுப்புறதாகவும் ஒரு அர்த்தம் சொல்லுவார். பேயாழ்வார எழுப்புறதா. அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டா தோற்றும் உனக்கே கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் தந்தான். இங்க துயில்னா தூக்கம்னா ஞானம், அனுபவம். தமிழ்ல அகஸ்தியருக்கு ரொம்ப அனுபவம் உண்டு.
தமிழ்ல பெரிய பண்டிதர், சித்திரஹத்தியம் பேரஹத்தியம் 2 இலக்கணம்லாம் பண்ணுறாரு. அந்த அகஸ்தியர் இந்த பேயாழ்வார்கிட்ட தோத்து போய் தன்னுடைய தமிழ் ஞானத்தை முழுக்க அவருக்கு கொடுத்துட்டார். அந்த அகஸ்தியர் எப்படிப்பட்டனா கூற்றத்தின் வாய் விழுந்தவர். கூற்றம்னா யமன், யமன் வாய்னா யமன் இருக்கிற தெற்கு திக்கில் போய் விழுந்தான்னு விழுதுல அங்க. அப்பா அன்னைக்கு போய் அந்த குடும்பத்தில் விழுந்தேன், இன்னும் பிறந்தாத்துக்காக இருந்தாத்து ஒன்று விழுந்தேன்னு கீழே விழுந்து பல்ட்டி அடிச்சான்னு அர்த்தம் இல்லை, அங்கே போய் பூந்தேன்னு அர்த்தம். சில பேர் சொல்ல 13ஆம் வயசுல இங்கே புக்காத்தில் போய் விழுந்தேன், 88 வயசா இருக்கு, இன்னும் நான் பிறந்தாத்துக்கு போனதே கிடையாது, விழுந்தேன்னு அர்த்தம், போய் மாட்டினேன் சிக்கிட்டேன்னு. அந்த மாதிரியா இங்கே பிறந்த இது அகஸ்தியனோட கூற்றத்தின் வாய் விழுந்தான், தெற்கு திக்கில் போய் விழுந்தார். யாரால் தெரியுமா? போற்ற பறைதரும் புண்ணியனால். இங்கே புண்ணியன்னு சொல்றது பரமசிவன் அர்த்தம் வச்சுக்கோங்க. அதாவது பார்வதி கல்யாணம் நடக்கிறது, எல்லா தேவத்திலும் இங்கே வந்துட்டா பார்க்கறதுக்கு. தெற்கு பக்கம் வண்டியில் சமமா பலம் தான் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் போச்சுன்னா ஒரு பக்கம் கவுந்து போகணும் இல்லையா? சிட்டி பஸ்லாம் போகிறது பாருங்க, ஒரு பக்கம் முழுக்க ஜனங்கள், இந்த ஏறுற வழியில் ஜனங்கள் நிறைய இருக்கும், இந்த பக்கம் காற்றுலாம் அமுங்கி போடும், அந்த பக்கம் தூங்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு. வடக்கு தாழ்ந்து போச்சு கனத்தினால, எல்லாரும் இங்கே வந்துட்டா. அப்புறம் தெற்கு பக்கம் தூங்கிருந்தா பல்ட்டி அடிக்க வேண்டியதானே, என்ன பண்ணணும்னு பார்த்தான். சரி, அகஸ்தியரை பார்த்து அத்தனை பேர் கும்பலுக்கும் இவருடைய வெயிட்டு போகிறோம், சின்ன ஆளாக இருந்தோட ரொம்ப வெயிட்டியாக ரொம்ப கனமாக இருப்பார், நீ போய் தெற்க உக்காண்டியானா கொஞ்சம் பூமி லெவலுக்கு வந்துடும், உன் கல்யாணத்தை வேண்டாம், நான் உனக்கா மதுரில் வந்து நான் பார்வதி கல்யாணத்தை நடத்துகிறேன், நீ போ, டிவி இருந்தால் டிவியில் பார்க்கலாம்னு சொல்லுவா, அது கிடையாது, போ, நான் அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அப்படி அனுப்பிச்சார். அதில் அந்த புண்ணியனா இருக்க முடியாத அந்த பரமசிவனால கூற்றத்தின் வாய் விழுந்தார். அவர் தோற்று போய் ஞானம் கொடுத்தார் இவர். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான தமிழ், நன்புருகி ஞான சுடர் விளக்கேற்றான்னு சாய்க்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த திவ்ய பிரபந்தம் அவர் வந்து அவருக்கு கொடுத்தார். இந்த அகஸ்தியர் தமிழ் தான் ரொம்ப ஒசந்ததுன்றதாக நிறைய வியாக்கியானங்களை நம்ப. விந்தியஸ்தம்பாத் அபிகதகதேஹ விஸ்வகாசாந்த சுந்தோஹ கும்பீசூனோஹ அசுரகபல கிராசின ஸ்வைரபாஷா நித்யஞ்சாதா ஷடரிபுதனோஹ நிஷ்பதந்தி முகாத்துதே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகண்யான்னு சுவாமி தமிழுடைய வைபவத்தை சொல்லிச்சு. தமிழுக்கு 2 விதமான பெருமை. 2 ரிஷிகள் இந்த தமிழை வளர்த்தார். ஒருத்தர் அகஸ்தியர், இன்னொருத்தர் யாரு? நம்மாழ்வார். நம்மாழ்வார் திருவாக்கில் தமிழ் வந்திருக்கு பாருங்க. அதனால தான் பிரம்மோத்சவ காலங்களில் பெருமாளை தேடிண்டு வேதம் போகிறது. அந்த பெருமாள் என்ன பண்ணுறது? திவ்ய பிரபந்தம் தேடிண்டு போயிட்டு இருக்கு. முதல் கோஷ்டி திவ்ய பிரபந்தம். பிராச்சீனா ஸ்துதி பரிஷதாம் பாதுகே பூர்வகண்யா முதல்ல போகிறது. ஏன்னா அதுக்கு பிறந்தாத்து பெருமை ரொம்ப அதிகம். விந்தியஸ்தம்பாத் அபிஹதகதேஹ விஸ்வகாசாந்த சுந்தோ. இவர் இந்த பரமசிவனுடைய நியமனத்தின் மேல தெற்க போறாரு, நடுவில் விந்திய மலை வந்து தடுத்தது. சத்த அப்படி கை காமிச்சார், குனிஞ்சுது. நான் அங்கே போய் திரும்பி வர வரைக்கும் சத்த குனிஞ்சுனே இருந்து போனார், திரும்பி வரவே இல்லை. அதனால அது மலையானது அப்படியே அது வழியை தடுத்ததோ இல்லையோ, அந்த தடுத்து அந்த மலையுடைய கர்வத்தை அடைக்கினார். விந்தியஸ்தம்பாத் அபிஹதகதே. அதனால விந்திய மலையினால் தடுக்கப்படாத நடையை உடையவர். விஸ்வகாசாந்த சுந்தோஹோ. இந்த வாதாபி, இன்னொரு என்ன இல்வலன், வாதாபி இல்வலன், இவா 2 பேரும் அசுராள். இவாள்லாம் பிராமணால் ரொம்ப உபதிரம் பண்ண வந்தார். அந்த இல்வலன்றவன் தமையன், வாதாபின்னு தம்பி. யாரா பிராமணால் வந்தா அவள் தங்காத்து கூப்பிடுறது, யாரா பிராமணால் வந்தா மாம்சம் பண்ணி போடுறது அந்த காலத்து வழக்கம் உண்டு. அதுக்காக இவன் ஆடாக மாறுவான். இவனை கொன்று இவனை மாம்சத்தை பண்ணுவோம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுவான் அந்த காலத்து. சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாத்தாப்பே பைராகச்சான்னு கூடுவான். உடனே என்ன பண்ணி சாப்பிட்டு போகணும், வயத்தில் போனாட்டு அது ஆடா, அதுக்கு உசிர் வந்துடும். இவன் சில மந்திரத்தை சொல்லி கூட உசிர் வந்துடும். அந்த வயத்துக்குள்ளே ஆடு உசிரோடு இருந்தால் என்ன ஆகிடும், அது வயத்தை கழிச்சு வந்து அவர் பிராமணன் போடுவார். இப்படியே பண்ணிட்டு இருந்தார். அகஸ்தியர்கிட்ட சொன்னான், சரி நான் முடிவு கட்டுறேன்னு போனார். போனோடனே நினச்சி உட்காந்து சாப்பிட்டேன். அந்த காலத்துலாம் இது மாம்சம் சாப்பிட்டான்னு நீங்களாம் பரியாசம் பண்ணக்கூடாது. அவளுடைய சக்தியை பார்த்து யாராவது ஆச்சரியப்படலை. அதுக்கு மேலே அது கை மேலே மூக்க அகஸ்தியர் எவ்வளோ சாமர்த்தியம் இருந்திருக்கு. அதனால் இதெல்லாம் அந்த காலத்தில் மாம்சம் சாப்பிட்டு இருந்தார். அதுபோல் இது இவர் அகஸ்தியர் போய் சாப்பிட்டார், வயது நிறைய சாப்பிட்டார். சாப்பிட்டோன்னே ஜீரணமாக இருந்தால் சில மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரத்தை சொல்லி வயத்தை தடவினார், அது ஜீரணமாக போட்டான். வாத்தாப்பே பைராகச்சான்னு கூப்பிட்றான், வரவே இல்லை. இவன் இல்லூரும் போய் ஒளிஞ்சுட்டான். எங்கடா ஒளிஞ்சு? சமுத்து போய் ஒளிஞ்சுட்டான். அவனை பிடிச்சி வழியில் கொண்டு அவனை அழிக்கணுமே, அதுக்காக சமுத்திரத்தில் ஒளிஞ்சோன்னா பம்பு போட்டால் இறக்க முடியாது. உடனே என்ன கையில் ஆச்சம் கொண்டு தான் தீர்த்தம் எடுத்தார். சமுத்திர ஜலம் முழுக்க அந்த உள்ளங்கைக்குள்ளே அடங்கி போச்சு. மாஷ மக்கள் ஜலம் அமைக்க போச்சு. ஆச்சம் பண்ண மொத்த ஜலம் வத்தி கொடுத்து அது வந்து அப்போ இல்ல நாட்டுதான் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதான் சொல்ற விஸ்வகாசாந்த சுந்தோஹோ கும்பீசூனோஹோ. ஒரு குடத்துலேருந்து பிறந்து வருவார். கும்பீசூனோ அசுர கபலகிராசின ஸ்வைரபாசா. அந்த சமுத்திர ஆச்சம் விட்டு அங்கிருந்து அசுரனை ஒரு கபலத்து வாயில் போட்டுட்டார்.
அவருடைய ஸ்வயர பாஷை, அவருடைய வாக்குலேருந்து வந்ததான பாஷை. அது மட்டும் இல்ல, நித்தியஞ்சாதா ஷடரிபு தனோஹோ நிஷ்பதந்தி முகாத்து தே. அதுக்கப்புறம் நம்மாழ்வாடு திருவாக்கில் பாலே தமிழர் இசைகாரர் பத்தர் வரும் 1000 ஞான பெருந்தமிழன் யானே என்று ஆழ்வார் பாட்டுக்குரிய பழையவர் மூவரே பண்டொருகால் பாட்டுக்குரிய பழையவர் என்றுதான் சொல்றான். அப்படிப்பட்ட தமிழ் புலமை உண்டு. அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார் அந்த கும்பகரன் தோற்றும் உனக்கே பெருந்துதான் தந்தானும் மாற்றும் தாரோரோ வாயில் தருவார் வாயை திறக்காம பேர் எப்பவும் பகவான் அனுபவிச்சுட்டே இருப்பார். கொஞ்சம் வாயை திறந்து உபதேசம் பண்ணுவேன்னு கேட்டார். ஞானத்தமிழ் புரிந்ததான் இப்படிலாம் சொல்ற. இவாளால் தான் ஆச்சரியமான திவ்ய பிரபந்தங்கள் வந்தது. அது ரொம்ப சுவாமி தேவலேச பஞ்சாயத்தில் சாய்க்கிச்சே இந்த பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவா அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் பெரிய ஒசந்த இனிப்பான இனிப்பான ஒரு பண்டம். சர்க்கரை, ஒசந்த சர்க்கரை. இந்த சர்க்கரை எப்படி பண்ற? பழைய இப்போ சில பெரியவெல்லாம் அந்த சர்க்கரை சாப்பிட்றதில்ல. இப்போ சொல்ற சர்க்கரை பெரியவெல்லாம் சாப்பிடலாம். சர்க்கரைன்னா எங்கேன்னு தெரியுமா வருது? கரும்புலேருந்து சாறு வந்து அந்த சாத்து தான் சர்க்கரையாக காய்ச்சா இல்லையா? இந்த சர்க்கரை ஒரு கரும்பு சாறு வேணும் இல்லையோ? இந்த கரும்பு சாக்கடை ஜலத்தை பயிராச்சுன்னா சில கும்பகோணம் அந்த பக்கங்களில் இந்த கீரைத்தண்டு சாட்டா உடனே யானைக்கால் வந்துடும். ஏன்னா அதுக்கு அத்தனை கீரைத்தண்டும் சாக்கடை ஜலத்தில் பயிராது உண்டோ இல்லையோ? அதுக்காக அவள் கோச்சிக்கு வேணாம். அந்த அப்புறம் திருவள்ளூர் இந்த பக்கத்தும் ஒன்று எடுத்துடும். திருவள்ளூர் கும்பகோணம்லாம் சாக்கடையில் தான் பயிராது. அது சாட்டா அதுபோல திருக்கடன் மல்ல ஒரு கரும்பு உண்டு. கடன் மல்லை கிடந்த கரும்பேன்னு அது உப்பு ஜலம் பாயிருது. அந்த கடன் மல்லை கிடந்த கரும்பு காட்டிலும் இங்க பெண்ணையாற்றுங்கறதுல ஒரு கரும்பு உண்டு. அந்த கரும்புடைய சாறு பெண்ணையாற்றுங்கறதுல கரும்பு யாருச்சுன்னா தேகலேசம். பெண்ணையாற்று தீர்த்தம் ரொம்ப ஒசந்தது. ஏதாவது பாப்பம் பண்ணால்னா சேத்துக்கு போறதுக்கு கூட போகாத இங்க பெண்ணையாற்று போய் தீர்த்து சாப்பிட்டா 80 கிருச்சிரம் பண்ணா அசீத்தி கிருச்சிர பலன் உண்டு. அந்த பெண்ணையாற்று நீர் பாய்ந்து வளர்ந்ததான கரும்பு. இந்த கரும்பை இரும்பு உருளையில கொடுத்து கசுக்குவார். அந்த இரும்பு உள்ள துரு பிடிச்சிருந்ததுன்னா இதுலயும் அந்த துரு நாத்துங்கெல்லாம் வரும். அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷா ஒசந்த ஒரு இரும்பு அதுல போட்டு இந்த கரும்பை கொடுத்தா. அது இந்த கரும்பு இது பெண்ணையாற்றங்கரிலே கடந்த கரும்பு. இந்த கரும்பை அது மூணு இருக்கும் உருளை. இந்த கரும்பு ஆடுற இடத்துல பார்த்தா அது 3 உருளை இருக்கும். அந்த 3 உருளை போய் வந்து சக்கியா புழிஞ்சு எடுத்துருவா. அந்த 3 உருளை யார் தெரியுமா? முதலாழ்வார் 3 பேர். அவ 3 பேரும் ஒரு ரேடியில கிடந்தா. அது நடுவில் ஒரு கரும்பு வந்தது. எந்த கரும்பு? மால் இடையினருக்குன்னு பெருமாள் என்ன பண்ண அவளோட கூட இடி பண்ணணும்னு தான் வந்தார். அந்த பெருமாளாக இதை கரும்பு இந்த 3 உருளையில ஆட்டுனது. 3 பேர் அந்த சக்கையா பிழிஞ்சு எடுத்தா. இன்னும் கொஞ்சம் தித்திப்பு கொடுத்தா என்ன பண்ணா தேன்ல பரட்டி எடுக்கும். அது எந்த தேன் தெரியுமா? அந்த பெருமாளுடைய பாதார விந்தத்திலேருந்து பெறுகிறதான தேன். அந்த தேன்ல இந்த கருப்பஞ்சாத்தை பரட்டி அதை காய வச்சு அதுலேருந்து ஏற்பட்டதான ஒரு நூத்தன சர்க்கரை. அதனால பரமேகாந்தியெல்லாம் சாப்பிடலாம். சுவாமி அருளி செய்கிறார் தேவலேசத்துல. காசார பூர்வ முக்கிய விமர்த ஜன்மா. காசார்னா பொய்கை ஆழ்வார். காசார பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவ 3 பேர் 3 உருளைகள். காசார பூர்வ கவி முக்கிய விமர்த ஜன்மா. அப்படி பெருமாள் அந்த 3 உருளை ஆட்டு நெசுங்க அதிலிருந்து உண்டானதான சர்க்கரை. பண்ணா தட்டேக்ஷு சுபகஸ்ய ரசோ பகுஸ்தே. பண்ணா தட்டம் அதுக்கு கூட இக்ஷு கடன் மல்லை கடந்த கரும்பு பெருமாள். அந்த திருக்கடம்பு பெருமாள் உப்பு சாறுனால அவர் வளர்ந்தவர். அது கொஞ்சம் கசக்கும், உப்பு அடிக்கும். இது அப்படி இல்லை. பண்ணா தட்டேக்ஷு பண்ணா பெண்ணை ஆற்றுக்கு பண்ணா நதினு தமிழ் சாய்கிறார். பண்ணா தட்டேக்ஷு சுபகஸ்ய ரசோ பகுஸ்தே. அது மட்டும் இல்ல, தொத்பாத பத்ம மதுனி தொதனன்ய போக்யே. எம்பெருமானே உன்னுடைய பாதார விந்தத்திலேருந்து பேரு தான் தேன் இருக்கு. தொத்பாத பத்ம மணி தொத அனன்ய போக்யே. அந்த சக்கரையை பரமேகாந்திலா இருக்கோ தொடமாட்டா. இந்த சக்கரையை பரமேகாந்தில அல்லாதா தொடமாட்டா. ஏன் தொடமாட்டால் அங்க சாதாரண மகான்களா இருக்கோ அந்த சக்கரையை சாப்பிட மாட்டான். இப்போ அந்த மாதிரி தோஷம் இல்லைன்னு இப்போ எல்லாரும் இந்த சர்க்கரையை சாப்பிட்டு இருக்கா. பழைய காலத்தில் அது ஏதோ சில தோஷம் இருக்குன்னு சாப்பிட மாட்டான். இது பரமேகாந்தில் அல்லாதவா சாப்பிட மாட்டான். அனன்ய போக்கியம், அந்நாளாலே அபோக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பக்தாலே தொத்பாத பத்ம மதுனித்வத அனன்ய போக்கியே நூனம் சமாஷ்டேதி நூத்தன சர்க்கராத்தும். அப்படி அந்த கிட்ட வந்த அந்த கரும்பானது இது ஆழ்வார் திருவாக்குல இன்னும் ரொம்ப சுத்தமா ஆச்சு. அப்படிப்பட்ட ஆழ்வாரே அருங்கலமாயும் தேற்றமாய் பேயாழ்வார் பேருக்கு தவிர அப்படியே பேயாட்டம் நிற்காது. நாங்கள்லாம் கண்டு உங்ககிட்ட வாசிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு ஆரம்பிச்சாச்சு. கற்று கறவை கணங்கள் பல கறந்து. நீ 14 பாட்டு போயிட்டு இருக்க, நான் 11ஆவது பாட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு 8 மணிக்கே ஆரம்பிச்சிட்டேன், 8:05 ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு 8:05 ஆரம்பிச்சுட்டா நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன்.
நாளைக்கு 8 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு வச்சுருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா எல்லாரும் வந்துடுவாங்க. இது அற்புதமான பாசுரம். கற்ற